தொடர்ந்து சாப்டர் பை சாப்டராக வந்து ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். பிட்காயின், கோல்டு, நிஃப்டி இதோட டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் வந்து கிளியர் கட்டாக நம்ம பார்த்துட்டு வர்றோம். இந்த சாப்டர்லையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இது மூணோடையும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து என்ன மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ஓவரால் பார்க்கலாம். இந்த சேனலை வந்து நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா பிளேலிஸ்டில் இருக்கிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் தெளிவாக பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அடிப்படை உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சாதான் இந்த மாதிரி ஓவரால் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற அந்த சாப்டர்ஸ் எல்லாம் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிற முடியும். ஸோ அடிப்படை வந்து ரொம்ப தெளிவாக பாருங்கள். மாதிரி ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா. அதாவது நிறைய இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அது மாதிரி வேறு விஷயங்கள் புதுசு புதுசாக எடுத்து வச்சு நம்ம அனலைஸ் பண்ண மாட்டோம். அது மாதிரி நிறைய நாலேஜ் வேணும், அப்போ தான் இதில் வர்ற விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ரொம்ப எளிமையாக இருக்கும், ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது வேலை செய்யும், அதுதான் இதில் உள்ள முக்கியமான விஷயம். சும்மா நீங்கள் படிக்கிறதுங்கிற விட இது கண்டிப்பாக வேலை செய்யும். எந்த சார்ட்டை எடுத்தீங்கனாலும் உலகத்தில் சார்ட்டுன்னு சொல்லி எதெல்லாம் இருக்கோ அந்த எல்லா சார்ட்லையுமே இது வந்து கிளாரிட்டியாக வேலை செய்யும். சரிங்களா? ஒரு ட்ரேடை எடுக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் இது கிளியராக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. ட்ரேடை எடுத்த ட்ரேடு நெகட்டிவில் போகுது அப்படின்னா அது மெக்கானிசம் பண்ணி அது ப்ராஃபிட் கொண்டு வர்றது, அது ட்ரேடு எடுத்ததுக்கு அப்புறம் உள்ள 80% வேலைகள். ஸோ அதை வந்து இதில் வந்து நம்ம எந்த இடத்துலையும் நம்ம அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவும் இல்லை. ஏன்னா அது ப்ராக்டிக்கல் ஓரியன்ட், அது முழுக்க ட்ரைனிங் பேஸ்டு. அது ஸோ அதனால் ஒரு டெக்னிக்கலாக ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் இதில் தெளிவாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அடிப்படை வீடியோவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பாருங்கள். சரியா? சரி. இதுக்கு முன்னாடி நம்ம எது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சாப்டர்லையும் பேட்டர்னுக்கு வரைகிறத நம்ம பார்த்துட்டே இருந்தோம். மேலேருந்து கீழே வருது, அந்த கீழேருந்து மேலே போகுது அப்படின்னு. ஸோ இப்போ கரண்ட்டாக லாஸ்ட்டாக உள்ள ஒரு 2-3 சாப்டர்ஸில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டுக்கு வரைகிறது மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போது ஓவரால் ட்ரெண்டுக்கு என்ன நடந்திருக்கு, அந்த பர்டிகுலர் சார்ட் ஃப்ரேமில் என்ன நடந்திருக்கோ ஸோ அதை வந்து நம்ம அப்படியே வரைஞ்சி அதை வச்சு மார்க்கெட்டை வந்து நம்ம ராவாக அனலைஸ் பண்ணுறோம். அதாவது அவுட்லைனாக என்ன இருக்கோ அதை மட்டும். இன்னும் கொஞ்சம் நம்ம சுருக்கி பார்க்கணுன்னா நம்ம வந்து ஒரு பேட்டர்னை வந்து என்ன மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்றது மேலேருந்து கொண்டு வந்தது, அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே போனது அந்த வி பேட்டர்ன். இல்லைன்னா என்ன நடந்திருக்கும், கீழேருந்து மேலே போனது, மேலேருந்து கீழே வந்தது ஏ பேட்டர்ன். இந்த மாதிரி பேட்டர்னை நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம ஓவரால் ட்ரெண்டு, ஓவரால் ஹை அண்ட் லோ என்ன இருக்குது, இப்போ இந்த 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 சார்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மூலையிலேருந்து இங்கே வந்திருக்கும், இல்லைன்னா இங்கே ஆரம்பித்து இங்கே போயிருக்கும். ஒன்று டவுன் ட்ரெண்டாக வந்திருக்கும், மேலேருந்து கீழே வந்திருக்கும். ஓவரால் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கிற ஹை, கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கிற லோ, இதுதான் நம்ம ட்ரெண்டுன்னு சொல்கிறோம். இதே பேட்டர்னா என்னது, இங்கேருந்து இங்கே வந்திருக்கு, இங்கேருந்து இங்கே போயிருக்கு. அப்போ மேலேருந்து கீழே வந்து கீழேருந்து மேலே போயிட்டுருக்கு. சரிங்களா? இது பாஸ்ட் டென்ஸ்னு சொன்னோம், இது கரண்ட்டாக போயிட்டுருக்கு, ப்ரெசண்ட்டாக போயிட்டுருக்கு. இன்னும் இது எவ்வளோ தூரம் போகும் தெரியாது, இல்லை திரும்பி வந்துருமா தெரியாது. ஸோ அப்போ போயிட்டுருக்கு. அப்போ இது ரெண்டும் சேர்த்து ஒரு பேட்டர்ன்னு சொல்கிறோம், வி பேட்டர்ன். இப்போ அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கவனிங்க, அடுத்து 4 ஹவர்ஸ் பாருங்கள். இங்கேருந்து மேலே பையர் கொண்டு போயிருக்காங்க, இப்போ செல்லர் மேலேருந்து கீழே கொண்டு வந்துட்டுருக்காங்க. இது ஏ பேட்டர்ன். ஆனால் ஓவரால் இந்த சார்ட்டில் என்ன நடந்திருக்கு, இந்த இந்த கீழே மீன்ஸ் எப்படின்னா கரெக்டாக கார்னரில் ஆரம்பிக்கும்னு நம்ம பார்க்கக்கூடாது. இந்த லாஸ்ட்டாக உள்ள 2 ப்ரைஸ், மேலே உள்ள 2 ப்ரைஸ். அப்போ என்ன நடந்திருக்கு, மேலே உள்ள 2 ப்ரைஸுக்கு போயிட்டு இப்போ மேலே இருந்த 2 ப்ரைஸை நோக்கி கீழே உள்ள 2 ப்ரைஸுக்கு வந்துட்டுருக்கு. இது ரெண்டும் சேர்த்து ஏ பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஓவரால் என்ன நடந்திருக்கு, ட்ரெண்டாக பார்த்தோன்னா இந்த இது ஓவரால் கீழேருந்து மேலே, அவ்வளோதான். இன்னைக்கு கீழே வந்து ரீச் பண்ணலை. ஸோ அப்போ இது என்ன நடக்குது, ஏ பேட்டர்னாக க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி அடுத்த ஃப்ரேம் நம்ம வந்து 4 ஹவர் டே போகிறோம். இப்போ டேயில் என்ன நடந்திருக்கு, அதிகபட்சம் மேலேருந்து கீழே வந்து நீங்கள் மேலேருந்து கீழே வந்திருக்கு. மேலேன்னா என்ன அர்த்தம், கரெக்டாக அந்த மூலையிலேருந்து ஆரம்பிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. மேலே உள்ள 2 ப்ரைஸ், கீழே உள்ள லாஸ்ட் 2 ப்ரைஸு. அப்போ மேலேருந்து கீழே வந்திருக்கு. இப்போ கீழேருந்து மேலே உள்ள 2 ப்ரைஸுக்கு போயிட்டுருக்கு, கரெக்டாக போயிட்டுருக்கு. இது போகுமா தெரியாது, போய் சேருமா தெரியாது, இல்லை திரும்பிடுமா தெரியாது. இதுதான் விஷயம். அப்போ இதுதான் பேட்டர்னுங்கிறோம். ரெண்டையும் பையரையும் செல்லரையும் தனித்தனியாக பிரித்து பார்க்குறது பேட்டர்ன், மொத்தமாக கம்பைன் பண்ணி பார்க்குறது ட்ரெண்டு. புரியுதுங்களா? ஸோ அது மாதிரி இன்னும் கொஞ்சம் மைன்யூட்டாக உடைச்சு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில்.
ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ ஓவரால் இப்போ டேயில் ட்ரெண்டுக்கே நமக்கு வரையலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பேட்டர்னாக வரைஞ்சி பார்த்தோம். இப்போ ட்ரெண்டுக்கு வரையலாம். இப்போ ஓவரால் ட்ரெண்ட் மீன்ஸ் என்ன? ஒரு சார்ட்டை எடுத்து அதை ரீசெட் பண்ணி கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கே லோ இருக்கோ, கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கே ஹை இருக்கோ அதை கனெக்ட் பண்ணுறது தான் ட்ரெண்டு. புரியுதா? கண்ணுக்கு தெரிஞ்சு லோ எங்கே இருக்குது, கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை எங்கே இருக்குது, இதை கனெக்ட் பண்ணுறது தான் ட்ரெண்டு. அப்போ இப்போ கரண்ட்டாக என்ன நடந்துட்டுருக்கு? இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருக்கா கீழே இருக்கா? அதுதான் நான் சொன்னேன். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே உள்ளது ஓவர் வேல்யூ, கீழே உள்ளது அண்டர் வேல்யூ. இதெல்லாம் நான் ஏற்கனவே தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த ட்ரெண்டுக்கு மேலே இருக்கா கீழே இருக்கா? அப்போ என்ன நடந்திருக்கு? இங்கேருந்து செல்லர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க. மேலே பையர் கொண்டு போயிட்டு இந்த 50%க்கு மேலே கொண்டு போக ட்ரை பண்ணி, இதெல்லாம் நீங்கள் இந்த இடத்துல முக்கியமான டிசிஷன்லாம் எடுப்பாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல விக்கு வச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் விக்கை தாண்டி பாடி போச்சு. தென் விக்கு பாடி இப்படி போயிட்டு போக முடியாமல் இப்போ திரும்பி வந்திருக்கு. கரெக்டாக? இப்போ இதுதான் நம்ம பார்த்தோம். போக முடியாமல் திரும்பி வந்திருக்கு. அப்போ இன்னும் இதை டவுன் கிரேட் பண்ணி வரைஞ்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு? கீழே எது வரைக்கும் வர்றது, இல்லை மேலே எது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கிளியராக பார்க்கலாம். அப்போ இது கண்ணுக்கு தெரிஞ்சு இங்கே என்ன இருக்குது? ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹைலேருந்து கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த லோ வரைக்கும். கரெக்டாக? இந்த லோ வரைக்கும். அடுத்து 4 ஹவர் நம்ம டே வரைஞ்சோம். அதுக்கப்புறம் 4 ஹவர் வரைஞ்சோம். 1 ஹவர் வரைஞ்சிருக்கோம். ஸோ அப்போ இது மூணும் நீங்கள் பார்த்தீங்கனாலே மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி அனாலிசிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒரு வாரம் மார்க்கெட் எப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். 4 ஹவர் சார்ட்டை வந்து ரீசெட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோம்? ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல இருந்து இந்த ஹை நம்ம வைக்கிறோம். கரெக்டாக? இவ்வளோதான். இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டேயோடது 1 ஹவரோடது 50% இங்கே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 4 ஹவரோட 50% இந்த இடத்துல இருக்குது. டேயோட 50% லைன் இங்கே இருக்குது. இப்போ மார்க்கெட் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, இங்கேருந்து பையர் கொண்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்தாங்க 50%. இப்போ வரும்போது நீங்கள் ஒவ்வொரு இடமும் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து ஒரு 50% பக்கத்தில் ஒரு சின்ன பவுன்ஸ் கொடுத்துருக்கு, தெரியுதா? அண்ட் தென் செகண்ட் டைம், அண்ட் தென் தேர்ட் டைம் முடியாமல் என்ன ஆயிருக்கு? ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்திருக்கு. அப்போ எது வரைக்கும் வரும்? இந்த பேஸ் வரைக்கும் வரும். இப்போ பேஸ் வரைக்கும் வந்திருக்கு. இந்த லோ டு இந்த பாடி வீக் வரைக்கும் வரும் அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்டாக பாடி வீக் வரைக்கும் வந்திருக்கு. அந்த பவுண்ட்ரி வரைக்கும் வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்க? இப்போ மேலேருந்து பையர் கொண்டு போனதை செல்லர் கீழே கொண்டு வர்றாங்க. இப்போ கொண்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுது? இப்போ மறுபடி பையர் புஷ் பண்ணுறாங்க இந்த பேஸில் இருந்து. இப்போ புஷ் பண்ணும்போது அப்போ மேலே என்ன இருக்குது? நமக்கு 3 க்ரீன் கலர் லைன் இருக்குது, 3 லைன் இருக்குது. தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இந்த மேலே போகிற மார்க்கெட்டு இந்த 3 க்ரீன் கலரை உடைச்சா மட்டும்தான் இந்த பேஸ், இங்கே பாடி இங்கே விக்கு, இந்த பேஸுக்கு போக முடியும். இதை க்ளீனாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புரியுதா? இப்போ நான் வந்து தனித்தனியாக வரையல, ஒரே ஒரு ட்ரெண்டுக்கு மட்டும்தான் வரைகிறேன். அதாவது ஒரு சார்ட் எடுக்கிறேன், அந்த சார்ட்டை இந்த மாதிரி ரீசெட் பண்ணுறேன், கண்ணுக்கு தெரிஞ்சு லோ டு ஹை வரைகிறேன். அதே மாதிரி 1 ஹவருக்கு வரைஞ்சேன், அதே மாதிரி டேக்கு வரைஞ்சேன். அப்போ இது 3 வரைஞ்சாலே அடுத்த ஒரு வாரம், குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் 3 வாரம் வரைக்கும், குறைஞ்சபட்சம் அடுத்த ஒரு வாரத்துக்கு மார்க்கெட் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ என்ன இது அவுட்லைனாக நமக்கு என்ன காட்டுது அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து அண்டர் வேல்யூவில் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கணும். இந்த 50% ஓவரால் 50% எல்லா லைனுக்கு மேலே உள்ளது ஓவர் வேல்யூ. அப்போ ஓவர் வேல்யூவில் செல்லரோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும். நிறைய செல்லர் வருவாங்க, பெரிய பெரிய எஃப்ஐஐ டிஐஐ பெரிய பணக்காரங்க வந்து இந்த ஓவர் வேல்யூ ஜோனில் வருவாங்க. அப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூ ஜோன். 50%ங்கிறது மிட் பாயிண்ட். அப்போ 50% மார்க்கெட் மேலே ஓவர் வேல்யூ போயிட்டு திரும்ப 50% வந்து தொடும்போது 50%லேருந்து பையரோட இன்வால்மெண்ட் வந்து ஹெவியாக இருக்கும். அதுதான் நம்ம இங்கே காமிச்சோம். 50% கிட்ட, அகைன் 50% கிட்ட, அடுத்து 50 முடிச்சா என்ன இருக்கும்? 75. இது கிட்டத்தட்ட 75 கிட்ட இருக்குது. இப்போ 75 கிட்ட வருவாங்க. அடுத்து இந்த பேஸ், இந்த மாதிரி 50%, 70%. ரொம்ப இதில் முக்கியமானது வந்து 50% அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? இப்போ கீழே வந்துட்டு இருக்காங்க. அப்போ கீழே வர்றவங்க என்ன பண்ணணும்? மறுபடியும் இந்த 50% தாண்டி மேலே வரக்கூடாது. புரியுதுங்களா? மேலே வரக்கூடாது. அப்போனா மட்டும்தான் இவங்க இன்னும் ஜாஸ்தியாக கீழே போக முடியும். ஆனால் என்ன நடக்கும்? கீழே போக போக போக
மார்க்கெட்டில் அக்குமுலேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அக்குமுலேஷன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய வாங்கி சேர்க்கறது ஜாஸ்தியாக இருக்கும். ஏன் கீழே போக போக அது ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர் முடிஞ்சு ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆரம்பிக்கும். கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர்னா என்னது? மார்க்கெட் வந்து ஒரு ஒரு நீங்கள் ஏதோ ஒரு பிரேக் அவுட்னு சொல்கிறீங்கன்னா, அந்த பிரேக் அவுட் மாதிரி இடத்த உடைச்சு எந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் சாதாரண ரீட்டைலருக்கு தெரியுதோ, அந்த சப்போர்ட்டில் ஒரு ஒரு தடவை 2 தடவை வந்துட்டு, புரியுதுங்களா, மேலே போகிற மாதிரி காமிச்சு அங்கேருந்து வேகமாக கீழே வர்றதுக்கு பேர் தான் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர். கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கை வாங்கி வச்சிருக்க ரீட்டைலர் அவங்க பயந்துக்கிட்டு விற்கிற இடம் தான், பயந்துக்கிட்டு விற்கிற இடம். இதுக்கு மேலே இதை நம்ம வச்சிருக்கிறது ஆபத்து, புரியுதுங்களா, இதுக்கு மேலே நம்ம வச்சிருக்கிறது ஆபத்து அப்படின்னு பயந்துக்கிட்டு அந்த விற்கிற அந்த ஜோன், அந்த மூமெண்ட்டுக்கு பேர் தான், அந்த வேகமாக போகிற அந்த ஃபாஸ்ட்டாக போகிற அந்த 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 மூமெண்ட்டுக்கு பேர் தான் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஆசைப்பட்டு வாங்கினதை, அதாவது என்ன அர்த்தம், இப்போ இந்த மாதிரி மார்க்கெட் மேலே போகும்போது அதுக்கு பேர் கண்ட்ரோல் ஆஃப் க்ரீட். இதுக்கு மேலே விட்டால் நல்ல விலைக்கு போயிடும், இதுக்கு மேலே விட்டால் கிடைக்காது, இதுக்கு மேலே விட்டால் அதிக வாங்கிடுவோம், மேலே போகுது மேலே போகுது மேலே போகுதுன்னு இப்படி அந்த மாதிரி ஆசைப்பட்டு, அதுதான் கண்ட்ரோல் ஆஃப் க்ரீட். ஆசைப்பட்டு வாங்கின உடனே, ஐயோ இதுக்கு மேலே வச்சுருந்தா ஆபத்து, இதுக்கு மேலே அது எங்கேயோ போயிடும், பயங்கரமாக கீழே போயிடும், வேண்டாம் அப்படின்னு பயந்துக்கிட்டு விற்கிற இடம் தான் கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர். அப்போ இந்த மாதிரி கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர் ஒரு இடத்துல என்ன ஆகும், கீழேயே போயிட்டு இருக்க முடியாது. ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆஃப் ஃபியர் என்ன, அது என்ன அர்த்தம், நிறைய பேர் பயந்துக்கிட்டு விற்கிறாங்கன்னா யாரோ ஒருத்தங்க பயந்துக்கிட்டு வாங்குவாங்க. அப்போ நிறைய ரீட்டைலர் விற்கும் போது நிறைய ரீட்டைலர் வாங்கும் அதை மொத்தத்தையும் வாங்கி முடிக்க முடியாது. அங்கே பெரிய பணக்காரன் தான் அதை வந்து வாங்க முடியும். அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், பெரிய பணக்காரங்கன்னா அந்த எஃப்ஐஐ, மியூச்சுவல் ஃபண்டு, பேங்கு, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், இந்த மாதிரி. அதை சொன்னால் உங்களுக்கு புரியாதுங்கிறதுனால நான் என்ன சொல்கிறேன், எளிமையாக பணக்காரங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அது மாதிரி பணம் நிறைய வச்சுருக்கோங்க, இல்லை கொஞ்சம் பணத்தையே வச்சுக்கிட்டு கரெக்டாக பணக்கார மாதிரி அதை முதலீடு பண்ணுறவங்க, இல்லை அதை பணக்கார மாதிரி ட்ரேட் பண்ணுறவங்க, புரியுதுங்களா, பணக்கார மாதிரி டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, பணக்கார மாதிரி ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணாதவங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம். பணக்காரங்கன்னா பணம் மட்டும் வச்சுருக்கவங்க கிடையாது, புரியுதுங்களா. சப்போ நிறைய ரீட்டைலர் கொடுக்குறத வந்து பெரிய பணக்காரங்க கையில் எக்ஸ்சேஞ்ச் ஆகிற இடம் தான் அந்த அண்டர் வேல்யூ. அப்போ அண்டர் வேல்யூனா என்ன அப்படின்னா, அண்டர் வேல்யூவில் மார்க்கெட் வேகமாக கீழே வரும், அந்த இடத்துல மார்க்கெட்டில் நிறைய ஸ்டாக்ஸு ரீட்டைலர் கையிலேருந்து பணக்காரன் கைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அப்போ ஓவர் வேல்யூவில் என்ன நடக்கும், இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அப்போ ஓவர் வேல்யூங்கிறது என்ன நடக்கும்னா, ரீட்டைலர்கிட்ட ஏழைகள்கிட்ட, ரீட்டைல்னா ஏழைகள் அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரியறதுக்காக தான் இது எல்லாமே. ஸோ அப்போ அவங்கள்ட்ட அடிமாட்டு விலைக்கு பணக்காரன்ட்ட விற்ற அதை மார்க்கெட் மேலே போகுது மேலே போகுது மேலே போகுது மேலே போகுதுன்னு அப்படி மறுபடி பணக்காரன்ட்ட இருந்து அதிக விலைக்கு வாங்குற இடம் தான் ஓவர் வேல்யூ. அதனால தான் ஓவர் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். வேல்யூனா மதிப்பு, ஓவர்னா அதிகம், அதிக மதிப்புக்கு அதை வாங்குறது, புரியுதுங்களா. ஸோ அதை தான் ஓவர் வேல்யூன்னு சொல்கிறோம். அப்போ குறைச்ச விலைக்கு வாங்குறதுக்கு பேர் தான் அண்டர் வேல்யூ. அண்டர் வேல்யூ எப்போ அண்டர் வேல்யூக்கு கிடைக்கும், சாமானிய மக்கள் எப்போ பயப்படுறாங்களோ அப்போ அண்டர் வேல்யூக்கு கிடைக்கும். எப்போ பயப்படுவாங்க, மார்க்கெட் பயங்கரமாக கீழே போகும்போது பயப்படுவாங்க, புரியுதுங்களா. ஸோ அப்போ அது அண்டர் வேல்யூக்கு கிடைக்கும். அப்போ பெரிய பணக்காரங்க அதை வாங்கி சேர்ப்பாங்க, அதுக்கு பேர் அக்குமுலேஷன். அது மாதிரி எப்போ சாமானிய மக்கள் ஆசைப்படுவாங்க, நல்லா மேலே போக போக பயங்கரமாக ஆசைப்படுவாங்க, விலையை பார்க்க மாட்டாங்க, மேலே போதா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ அப்போ அதுக்கு பேர் ஓவர் வேல்யூ. அண்டர் வேல்யூக்கு பணக்காரன் வாங்கினதை ஓவர் வேல்யூவில் அவங்க தலையில் கட்டுவாங்க, ஓவர் வேல்யூக்கு அவங்க தலையில் கட்டினதை மறுபடியும் மார்க்கெட்டு அவங்க பயப்படும் போது அண்டர் வேல்யூ அடிமாட்டு விலைக்கு அதை அவங்கள்ட்டே வாங்குவாங்க. இந்த ப்ராசஸ் தான் மார்க்கெட்டில் வந்து திரும்ப 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 நடக்கும். அப்போது இதில் ரொம்ப முக்கியமான லைன் தான் இந்த 50% லைனு. அப்போ ஒரு ஒரு மார்க்கெட் வந்து அண்டர் வேல்யூலேருந்து ஓவர் வேல்யூக்கு போகுதா அப்படிங்கிறத 50% லைன் வந்து நம்ம கிளியர் கட்டாக காட்டும். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப ஓவர் வேல்யூலேருந்து அண்டர் வேல்யூக்கு வந்துருச்சா அப்படிங்கிறத இந்த இந்த 50% லைன் வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக காட்டும். ஸோ அதனால தான் 50% லைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன். அங்கே தான் முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். அப்போ இது பாருங்கள், இங்கேருந்து இங்கே செல்லர் கொண்டு வந்தாங்க, பையர் இவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டு இதுக்கு மேலே கொண்டு போக முடியாமல், ஸ்ட்ரென்த் இல்லாமல், பையரோட ஸ்ட்ரென்த், மார்க்கெட்டில் ஸ்ட்ரென்த் இல்லை. அப்போ ஸ்ட்ரென்த் இல்லாமல் என்ன பண்ணுது, திரும்ப வந்துட்டுருக்கு. இப்போ திரும்பி வர்ற மார்க்கெட் என்ன பண்ணக்கூடாது, மறுபடி இந்த 50% லைனை தாண்டி மேலே பையர் கொண்டு போயிட்டாங்கன்னா
ஏற்கனவே பையர் எங்கே கொண்டு போனாங்களோ அதுதான் அப்படிதான் நீங்கள் பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட் டைம் இங்கே கொண்டு போனாங்க, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். கவனிங்க, ஃபஸ்ட் டைம் இங்கே கொண்டு போனாங்க, திரும்ப கொண்டு போக முடியாமல் ஸ்ட்ரென்த் இல்லாமல் திரும்பி வந்துச்சு. மறுபடியும் என்ன பண்ணாங்க, ஏற்கனவே கொண்டு போனதை விட ஜாஸ்தி கொண்டு போயிட்டாங்க. மறுபடியும் என்ன பண்ணுச்சு, ஸ்ட்ரென்த்து குறைஞ்சி திரும்ப வந்துச்சு. அவங்க அதாவது என்ன அர்த்தம், அவங்க மறுபடியும் அந்த எனர்ஜியை ஃபில் பண்ணி இன்னும் போகும். நான் சொன்னேன்ல, ஒரு காரு இருக்குது அப்படின்னா போகும், அப்புறம் கம்ப்ளீட்டாக பெட்ரோல் இல்லாமல் போயிடும், மறுபடியும் பெட்ரோலை ஃபில் பண்ணுவாங்க, மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தூரம் போகும், மறுபடியும் பெட்ரோல் ஃபில் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் தூரம் போகும், மறுபடியும் பெட்ரோல் ஃபில் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் தூரம் போகும். இப்படி இதுக்கு பேர் தான் என்ன பண்ணுறோம், டெப்த்து ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? எந்த அளவுக்கு இறங்குதோ அதில் 50% அளவுக்காவது ஏறும். அப்போ டெப்த்துக்கு தகுந்த ஸ்ட்ரக்சர் மார்க்கெட்டில் ஃபார்ம் பண்ணியே ஆகணும். ஃபார்ம் பண்ணாமல் ரொம்ப தூரம் போக முடியாது. இப்போ நான் சொன்னேன், ஒரு கார் இருக்குன்னா போகணும், பெட்ரோல் காலியானவுடனே பெட்ரோல் போட்டால் மட்டும்தான் மறுபடியும் அங்கேருந்து இன்னும் அதிக தூரம் போக முடியும். அதே மாதிரி தான். அப்போ எந்த அளவுக்கு டெப்த் இருக்கோ அதே அளவுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கும். எவ்வளவு தூரம் ஏறினாலும் மார்க்கெட் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகி தான் இன்னும் அதிக தூரத்துக்கு போக முடியும், மறுபடியும் கரெக்ஷன் ஆகி தான் இன்னும் அதிக தூரத்துக்கு போக முடியும். இது வந்து மார்க்கெட்டோட சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இது இல்லாத மார்க்கெட்டே இருக்காது. இது இல்லைன்னா மார்க்கெட்டே ஃபங்க்ஷன் ஆகாது. புரியுதுங்களா? இரவு பகல் மாதிரி. புரியுங்க? அப்போ என்ன நடக்குது, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு போனாங்க, மறுபடியும் என்ன ஆகும், மார்க்கெட்டில் பையர் ஸ்ட்ராங் ஆனாங்க, செல்லர் வீக் ஆனாங்க. வீக்னா அது என்ன அர்த்தம், அதான் ஸ்ட்ரென்த் இல்லை. அகைன் செல்லர் வீக் ஆன பையர்ஸ் வீக் ஆனாங்க, கீழே வருது. அகைன் பாருங்க, ஏற்கனவே கொண்டு போனதை விட ஜாஸ்தி கொண்டு போகிறாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, பையர் வீக் ஆகுறாங்க. அகைன் ஏற்கனவே எந்த தூரம் கொண்டு போவாங்களோ அதோட ஜாஸ்தி கொண்டு போகிறாங்க, இப்போ பையர் வீக் ஆகுறாங்க. கரெக்டாக இப்போ புரியுதா? அப்போ இந்த வீக் ஆகும்போது நமக்கு ரொம்ப முக்கியமான லைன் இது, இந்த 50% லைன். இந்த 50% லைனுக்கு கீழே வந்துட்டாங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் இந்த 50% லைனுக்கு கீழே வர்றாங்க அப்படின்னா செல்லர் வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆகுறாங்க, பையர் பயங்கரமாக வீக் ஆகுறாங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, அப்போ இந்த 50% லைனை தாண்டி பையர் மேலே போக முடியாமல் கீழே வர்றாங்க, அப்போ பையர் வீக் ஆகுறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ பையர் வீக் ஆகுறாங்க அப்படின்னா செல்லர் வந்து பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆகுறாங்க. அப்போ பையர் ஸ்ட்ராங் ஆகணும்னா என்ன பண்ணணும், முதல்ல இந்த 50% லைனை தாண்டி மேலே பாடி க்ளோஸ் வைக்கணும், மேலே விக்கு வைக்கக்கூடாது. மேலே இருக்கிற விக்கு செல்லருக்கு சொந்தம், கீழே உள்ள விக்கு பையருக்கு சொந்தம். பாடி பச்சை கலராக இருந்தால் பையருக்கும், சிகப்பு கலராக இருந்தால் செல்லருக்கும் சொந்தம். இது எல்லாமே கேண்டில் அனாலிசிஸில் தெளிவாக சொல்லியிருக்கோம். கேண்டில் அனாலிசிஸ் வந்து நம்ம நிறைய சாப்டர் பார்த்துருக்கோம், கிட்டத்தட்ட 15-20 வீடியோ கேண்டில் அனாலிசிஸ் தான். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது கேண்டில் தான். ஏன்னா மார்க்கெட்டை ரொம்ப நுணுக்கமாக பார்க்க தெரியணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரமாக பார்க்குறதுக்கு பேட்டர்னையும், இன்னும் கொஞ்சம் தூரமாக பார்க்குறதுக்கு ட்ரெண்டையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆனால் இதில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் அனாலிசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கேண்டில் அனாலிசிஸ் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பார்க்கணும் கேண்டில் அனாலிசிஸ். ஓகேவா? ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு, இப்போ இங்கேருந்து பையர் கொண்டு போனாங்க, இப்போ செல்லர் திரும்ப கொண்டு வராங்க. அப்போ செல்லர் திரும்பி கொண்டு வரும்போது என்ன நடக்கும், ஏற்கனவே செல்லர் எவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்களோ, கவனிங்க, இங்கேருந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்களே ஃபர்ஸ்ட் டைம், அப்போ ரெண்டாவது டைம் அதை தாண்டி தூரம் கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. புரியுதா? ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அப்படி ட்ரை பண்ணும்போது அப்போ அவங்க கீழே தான் வர போகிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணக்கூடாது, இந்த 50% தாண்டி மேலே க்ளோஸ் வைக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 50% தாண்டி மேலே க்ளோஸ் வச்சாங்கன்னா பையர் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. 50% தாண்டி கீழே இருக்கிற வரைக்கும் தான் செல்லரோட பலம். புரியுதா? செல்லரோட பலம். இதெல்லாம் வந்து நீங்கள் கிளியர் கட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரியா? அப்போ இந்த மாதிரி ஒரு டே, ஒரு 4 ஹவர், ஒரு 1 ஹவர், இது மூணையும் நீங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா, கவனிங்க, மூணையும் எடுத்து அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவரால் அடுத்த ஒரு 1 வீக் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன நடந்திருக்கு பாருங்கள், 1 ஹவரில் இப்போ இவ்வளோ தூரம் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த 50% லைனை நோக்கி மேலே ட்ராவல் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ ஒரு 1 ஹவருங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்து ஒரு என்னது ட்ரெண்டுன்னு பார்க்கும்போது அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு, ஏன்னா இது ட்ரெண்டுக்கு வரைஞ்சிருக்கும். 1 ஹவர் கேண்டில் எடுத்து அனலைஸ் பண்ணிங்கன்னா தான் அடுத்த ஒரு 2-3 மணி நேரத்துக்கு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். 1 ஹவரோட பேட்டர்னை பண்ணீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 5 to 10 ஹவர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். 1 ஹவரோட ட்ரெண்டையே நீங்கள் எடுத்து, ட்ரெண்டுனா என்னது, 1 ஹவர் சார்ட்டை எடுத்து கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கே ஹை இருக்கோ லோ இருக்கோ அதை கனெக்ட் பண்ணுறது, ஒரே ஒரு பார்ட்டை மட்டும் கனெக்ட் பண்ணுறது. புரியுதா? இதே பேட்டர்னா என்னது, 1 ஹவரோட சார்ட் எடுத்து மேலேருந்து கீழே வந்தது, கவனிங்க, இங்கேருந்து மேலேருந்து கீழே வந்தது, இப்படி கீழே இருந்து மேலே போனது, இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது பேட்டர்ன்.
அப்போ மேல இருந்து கீழே வந்ததோட 50% இங்க இருக்கு, கீழே இருந்து மேலே போன 50% இங்க இருக்கு. அப்போ இப்போ மார்க்கெட் வந்து ரெண்டுக்கும் நடுவில் இருக்கு. இதை தாண்டி மேலே போனால் அக்ரெசிவாக ஃபாஸ்ட்டாக மேலே போகும், ஏன்னா மார்க்கெட் சுருங்குது. கீழே வந்தால் ஃபாஸ்ட்டாக இந்த லோவை உடச்சி கீழே போகும். இப்படிதான். அப்போ இது மேலே தான் போக போகுதுன்னா என்ன பண்ணக்கூடாது, இந்த பையர் கொண்டு போன 50% லைனை தாண்டி கீழே வரக்கூடாது. புரியுதுங்களா? அது மாதிரி இது கீழே தான் வரப்போகிறதுக்குன்னா என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக செல்லர் ஏற்கனவே கொண்டு வந்த 50% லைனை தாண்டி மேலே போயிடக்கூடாது. மேலே போச்சுன்னா ஸ்டாக் மேலே போயிடும். புரியுதுங்களா? அப்போ இது மேலே தான் போகணுன்னா என்ன பண்ணணும், இப்போ செல்லர் பையர் கொண்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா, அதோட 50% லைனை உடச்சி கீழே வந்துடக்கூடாது. இவ்வளோதான் விஷயம். இதுதான் பேட்டர்ன். இப்போ நம்ம பேட்டர்ன் பார்க்காம என்ன பண்ணுறோம், ஓவரால் ட்ரெண்டை பார்க்குறோம். ஏன்னா நம்ம வந்து அவுட்லைனாக ரொம்ப தெரியணும். நமக்கு வந்து மார்க்கெட் வந்து அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துலேருந்து 3 வாரத்துக்குள்ளே என்ன தெரியணுங்கிறத அப்போ நம்ம பார்க்கணும். அப்போ டேயை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது, டேங்கிறது இப்போ கீழே இருந்து மேலே போயிட்டுருக்கு. கரெக்டாக மேலே போயிட்டுருக்கு. அப்போ மேலே போகிற மார்க்கெட் என்ன பண்ணக்கூடாது, இந்த பேஸ் இருக்குல்ல, இந்த லைனை உடச்சி கீழே வரக்கூடாது. கீழே வந்துச்சுன்னா ஸ்ட்ராங்காக இன்னும் கீழே போயிடும். ஸோ அதுக்கப்புறம் 4 ஹவர் போகிறோம். 4 ஹவர் எடுத்திங்கன்னா என்ன நடக்கும், ஒரே ஒரு 4 ஹவரோட கேண்டில் அனாலிசிஸ் பண்ணோம்னா அடுத்து ஒரு 3 கேண்டில் ஒரு 12 மணி நேரத்துக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் 4 ஹவரோட பேட்டர்ன் அனலைஸ் பண்ணோம்னா, பேட்டர்னா என்ன அர்த்தம், இங்கேருந்து போனது இங்கேருந்து வந்தது, புரியுதுங்க? இல்லை லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு வி பேட்டர்ன், இல்லை லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஏ பேட்டர்ன், அதை அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸ் அளவுக்கு எப்படி இருக்கும், ஒரு நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். புரியுதுங்களா? அதே மாதிரி ஒரு 4 ஹவரோட ட்ரெண்டை நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2 to 3 நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் டே எடுத்து ஒரே ஒரு கேண்டில் அனலைஸ் பண்ணோம்னா அடுத்த 2 to 3 நாளைக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். புரியுதுங்களா? அதே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் அனலைஸ் பண்ணால் ஒரு 3 to 5 நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு ட்ரெண்டை அனலைஸ் பண்ணால் ஒரு வாரத்திலிருந்து 3 வாரம் என்ன மாதிரி மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எங்கே வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எங்கே வரைக்கும் கீழே வாய்ப்பு இருக்குது, அடுத்த ஒரு வாரம் 2 வாரம் 3 வாரம் எங்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கிளியர் கட்டாக பார்க்கணும். ஸோ அதை இன்னும் இன்டெப்த்தாக பார்க்குறதுக்கு 4 ஹவர், ரொம்ப ஷார்ட்டாக பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர். இதுதான் மார்க்கெட். ஸோ அப்போ இதெல்லாம் நீங்கள் மொத்தமாக அனலைஸ் பண்ணி அவுட்லைன் பவுண்ட்ரி, ரொம்ப ஷார்ட் டர்ம் பவுண்ட்ரி, ரொம்ப மைக்ரோ ஷார்ட் டர்ம் பவுண்ட்ரி, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரேடே பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கிளியர் கட்டான விஷயங்கள் தெரியும், அடுத்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். புரியுதா? இதெல்லாம் டெக்னிக்கலுக்கு தான். நான் மறுபடியும் சொல்கிறேன், இவ்வளவு நுணுக்கமாலாம் நாங்கள் உட்காந்து எங்களோட ட்ரைனிங்கில் பார்க்க மாட்டோம். இதெல்லாம் தியரியாக உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாங்கள் என்ன அடிக்கடி நான் சொல்லுவேன், சும்மா சுவிட்ச் போட்டால் ரைட் எறிகிற மாதிரி வெறும் சார்ட் அப்படி பார்த்தாலே அடுத்து இதான் அடுத்து இதான் அடுத்து இதான் அடுத்து இதான் அடுத்த மார்க்கெட் இங்கே தான் போகும், இங்கே தான் வரும், அவ்வளோதான். அப்படி கிளியர் கட்டாக பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். ஏன்னா இதெல்லாம் வெறும் 10 மார்க் கொஸ்டின் தான். 10 மார்க் கொஸ்டின் என்னவா இருக்கும், ஒன் வேர்டாக இருக்கும். இப்போ ஒன் வேர்டானா ஒரு 3 மணி நேரம் எழுதுகிற எக்ஸாமில் 10 மார்க் கொஸ்டினுக்கு எவ்வளோ நேரம் டைம் கொடுப்போம், அதிகபட்சம் 1/4 மணி நேரம், அவ்வளோதான். அது அதிகபட்சம் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தான், அதுக்கு மேலே இங்கே டைம் கொடுக்கவே மாட்டோம். இப்போ மீதம் வந்து என்னது 5 மார்க் கொஸ்டின், 10 மார்க் கொஸ்டின், 20 மார்க் கொஸ்டின்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே தான் நிறைய டைம் போடணும். இப்போ எங்கே பணம் இருக்கோ, பணம் நம்ம அதிகப்படியாக எங்கே எடுக்க முடியும், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக பண்ணுறோமோ அங்கே தான் பணம் நிறைய சம்பாதிக்க முடியும். அப்போ அங்கே தான் நிறைய டைம் போடணும். அதாவது என்ன அர்த்தம், நீங்கள் 1,00,000 ரூபா மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 1,00,000 வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்களோ, நாங்கள் அதில் 30,000 ரூபாயை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்களோ அது மாதிரி 3 to 5 மடங்கு சம்பாதிப்போம். புரியுதா? நாங்கள் மீன்ஸ் பணக்காரங்க அப்படி தான் சம்பாதிப்பாங்க. இதான் விஷயம். நீங்கள் என்ன நினைப்பீங்க, நிறைய பணம் போட்டால் தான் நிறைய, இல்லை, கொஞ்சம் பணத்தை சரியான இடத்துல போடணும். ரெண்டும் வேற வேற. நிறைய பணம் போடுறது வேற, சரியான இடத்துல கொஞ்சமாக பணம் போடுறது வேற. அப்போ சரியில்லாத இடத்துல, அதாவது என்ன அர்த்தம், சரியில்லாத இடத்துல அதிக பணம் போடுறதும் சரியான இடத்துல கொஞ்சம் பணம் போடுறது ஒன்றுன்னு அர்த்தம். புரியுதா? அதை தான் நான் சொன்னேன். நீங்கள் 1,00,000 ரூபாயை எடுத்து வச்சு ட்ரேட் பண்ணுறதும், நாங்கள் அதே 30,000 ரூபாயை வச்சு நீங்கள் என்ன லாபம் எடுக்கிறீங்களோ அந்த 1,00,000 ரூபாயை ட்ரேட் பண்ணி அது மாதிரி 3 to 5 மடங்கு எடுக்க முடியும், எடுத்துட்டு இருக்கோம். புரியுதுங்களா? ஸோ அதுதான் உண்மை. இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதில் வரும், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் தான் வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது மெக்கானிசம்னு சொல்லுவோம், அங்கே தான் வரும். அது இது 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 மாதிரி எல்லாமே எங்கே வரும், டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரும். இது மாதிரி விஷயங்கள்லாம் எப்போ கிடைக்கும், சும்மா ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு ஒரு பவுண்டரிக்குள்ளே 10 ட்ரேடை பண்ணி டொக்கு டொக்குன்னு ஸ்டாப் லாஸ் அடித்து 10 தடவை ப்ரோக்கரேஜ் கொடுத்தா வராது. அப்போ
அப்போ இதெல்லாம் கிளியரா நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும். ட்ரேடுனாலே ஸ்டாப் லாஸ் வச்சு பண்றதானே? அதெல்லாம் தோத்து போறவங்களுக்கு. அப்ப நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சே ட்ரேட் பண்ணி ஜெயிக்க முடியும்னா, அப்ப நீங்க உலகத்துல உள்ள எல்லாரும் ரீட்டைலர் எல்லாரும் ஸ்டாப் லாஸ் வச்சு தான் ட்ரேட் பண்றீங்க. அப்ப நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிருக்கணும்ல. 15 வருஷமா ஸ்டாப் லாஸ் தானே வச்சிட்டு இருக்கீங்க. அப்ப கண்டிப்பா ஜெயிச்சிருக்கணும்ல. அப்ப ஜெயிக்கலையே. அப்ப ஸ்டாப் லாஸ் வச்சா ஜெயிக்க முடியாதுன்னு தானே அர்த்தம். ஜெயிச்சிருந்தீங்கன்னா நீங்க சொல்றதை ஏத்துக்கலாம். ஸ்ட்ரிக்ட்லி ஸ்டாப் லாஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லி தர்றாங்க. அப்ப நீங்க ஜெயிச்சிருக்கணும் இல்லையா? புரியுதா? நான் ஏற்கனவே சொன்னதான். ஸ்டாப் லாஸ்ங்கிறது எதுக்கு அப்படின்னா, நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சீங்கன்னா இம்மீடியட்டா அந்த பொசிஷனை கட் பண்ணுவீங்க. இம்மீடியட்டா பொசிஷனை கட் பண்ணீங்கன்னா இம்மீடியட்டா அவனுக்கு brokerage போகும். ஒன்று. ரெண்டாவது ஸ்டாப் லாஸ் எதுக்குன்னா, நீங்க ஸ்டாப் லாஸ்ங்கிற இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மோடுல இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நீங்க நிறைய லிமிட் யூஸ் பண்ணுவீங்க. லிமிட்டுங்கிறது கடன். நீங்க 1000 ரூபாய் கொண்டு போனீங்கன்னா அவன் ஒரு 5000 ரூபாய்க்கு ட்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்றது லிமிட். அந்த 5000 ரூபாய்க்கு நீங்க பண்ணீங்கன்னா உங்க 1000 ரூபாய் தான் உங்க சொந்த காசு. 4000 ரூபாங்கிறது உங்க கடன். அந்த 4000 ரூபாய்க்கு அவனுக்கு ஒரு ரூபா கூட ரிஸ்க் கிடையாது. அவனுக்கு பொறுத்த வரைக்கும் லாபம் தான். புரோக்கரேஜ்ங்கிற பேர்ல லாபம் போயிடும். உங்களுக்கு தான் முழு ரிஸ்க். அப்ப 2 பேரும் சேர்ந்து தொழில் பண்ணா ஒருத்தன் 4000 ரூபாய் போடுறான், ஒருத்தன் 5000 ரூபாய் போடுறான். ஒருத்தனுக்கு மட்டும் 1000 ரூபாய் போட்டவனுக்கு மட்டும்தான் முழு நஷ்டமும். 4000 ரூபாய் போட்டவனுக்கு நஷ்டத்துல பங்கு கிடையாது. லாபமோ நஷ்டமோ அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் மாதிரி நீங்க பே பண்ணணும். அப்ப கடனுக்கு வட்டி மாதிரி தான். அப்ப அவன் உங்க தொழில்ல பார்ட்னர் கிடையாது. அவன் உங்க தொழிலுக்கு கடன் கொடுத்தவன். இது நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்ப கடன் கொடுத்தும் போது என்ன பண்ணுவீங்க? நீங்க இம்மீடியட்டா அதை கட் பண்ற மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா தான் நிறைய கடன் வாங்குவீங்க. என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம், ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம் இப்படின்னு நீங்க நினைக்கிறதுனால தான் நிறைய கடன் வாங்குறீங்க. இது ரெண்டாவது. அப்ப நிறைய கடன் வாங்குவீங்க. ரெண்டாவது இம்மீடியட்டா பயந்துகிட்டு ஓவர் வேல்யூல ஓவர் ட்ரேட் பண்றதுனால பயந்துகிட்டு இமீடியட்டா விற்பீங்க. உடனே அவனுக்கு brokerage போகும். நிறைய கடன் வாங்குவீங்க. அடுத்து மூணாவது, கடன் வாங்கிட்டு இருக்கும்போது பயம் நீங்க கூப்பிடாமலே வந்துடும். அப்ப இது மூணாவது. அது ரெண்டாவது, நீங்க பயத்துல இருக்கும்போது நீங்க மார்க்கெட்டை பத்தி நீங்க தெளிவா சிந்திக்க முடியாது. உங்க அறிவு அங்கே வேலை செய்யாது. அப்ப நீங்க மார்க்கெட்டை தொழிலை கத்துக்க முடியாது. கடைசி வரைக்கும் நீங்க அது பின்னாடியே தெரிய வேண்டியதுதான். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதனாலதான் யானைக்கு குட்டியா இருக்கும்போதே பெரிய செயின் போட்டு அது காலில் கட்டி பழக்கின மாதிரி, உங்களை குட்டியா இருக்கும்போது இந்த மாதிரி உங்களை குடிச்சவராக்கிறதுக்கு எல்லா விஷயமும் அவங்க நீங்க அடிப்படையில போகும்போதே உங்களை பழக்குவாங்க. அப்போ உங்களை கடைசி வரைக்கும் ஏழையா வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை தெளிவா பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு கட்டத்துல அதை ஆணித்தரமா நம்புவீங்க. ஸ்டாப் லாஸ் இல்லைன்னா ட்ரேடே பண்ண முடியாதுன்னு நம்புவீங்க. நிறைய பணம் வச்சிருந்தா தான் பண்ண முடியும்னு நம்புவீங்க. பயங்கரமா படிச்சிருக்கணும்னு நம்புவீங்க. இது சாதாரண ஆட்கள்லாம் பண்ண முடியாதுன்னு நம்புவீங்க. பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியே இங்க தோத்து போறாங்கன்னு நம்புவீங்க. எல்லாமே உங்களை நம்ப வைப்பாங்க. நிஜம் அது கிடையாது. தோத்து போறாங்கன்னா அவங்க பிரான்ச் மேல பிரான்ச் திறக்க மாட்டாங்க. இங்க யாராலுமே ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியாதுன்னா இந்த தொழிலை உலக நாடுகளே சேர்ந்து என்னைக்கோ இங்க இதை இழுத்து மூடியிருக்கும். இது அப்படி கிடையாது. இது பணக்காரனுக்கான தொழில். ஒன்றும் நீங்க பணக்காரனா இருக்கிறத விட பணங்கிறது இங்க மேட்ரு கிடையாது. பணக்காரத்தனமான மைண்ட் செட்டு தான் இங்க மேட்டர். நீங்க 10,000 வச்சுக்கிட்டு கூட நீங்க 50,000 ஆக்கலாம். 10,000 20,000 ஆக்கலாம். நான் சொல்ற மாதிரி ஒவ்வொரு மூணாவது ட்ரேடும் உங்களோட கேபிட்டல் ரைஸ் ஆயிருக்கும். கண்டிப்பா 10,000ங்கிறது 10,100ஆவது வளர்ந்துருக்கும். அடுத்த மூணாவது ட்ரேடு 10,200ஆவது இருக்கும். இப்படி ஒவ்வொரு மூணாவது ட்ரேடும் உங்களோட கேபிட்டல்ல க்ரோ பண்ணிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? ஆவரேஜா. இது பணக்காரனுக்கான இது. பணக்காரன்றவனு பணம் கிடையாது. பணக்காரனோட மைண்ட் செட். அப்போ மார்க்கெட்டுக்கு டைம் இன்வெஸ்ட் பண்றது, அண்டர் வேல்யூ பண்றது, கரெக்டான இடத்துல பொசிஷன் எடுக்கிறது, தேவையில்லாம ஸ்டாப் லாஸ் வைக்கிறது இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ பண்றதுக்கு பேர் தான் பணக்காரத்தனம். இதை நீங்க பண்ணீங்கன்னா 100% நீங்க இதை ஒரு லாபகரமான தொழிலா பண்ணலாம். அதை தான் நாங்க இப்ப பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு 90 டெமோ போயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஓவரால் ப்ராஃபிட்ல தான் இருக்கும். 90 டெமோ. அதே மாதிரி இதுல இன்னொரு ஒரு பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு 25 ட்ரேடு 30 ட்ரேடு பண்ற வரைக்கும் தான் உங்களுக்கு உங்க முதல்ல ரிஸ்க் எடுப்பீங்க. உங்க கேபிட்டல்ல ரிஸ்க் எடுப்பீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க லாபத்துக்கு உள்ளதான் உங்களோட ஃப்ளோட்டிங் லாஸே இருக்கும். உங்களோட ரிஸ்கே இருக்கும். யோசிச்சு பாருங்க. லாபத்துக்குள்ள தான் நஷ்டமே இருக்கும். லைஃப் லாங் இப்படி ஒரு தொழில் இருக்கா? ஆனா நீங்க வெளியில எங்க தொழில் பண்ணாலும் அப்படி கிடையாது. புரியுதா? கடைசி வரைக்கும் நீங்க சரக்கு வாங்கி உள்ள போட்டுட்டே இருப்பீங்க. உங்க கேபிட்டல்ல நஷ்டத்துல இருந்துட்டே இருக்கும். அதை வித்தா மட்டும்தான் ரெக்கவரி பண்ண முடியும்.
அது மாதிரி தொழில் பெருசாக போக 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 நிறைய வேலையாள் வேணும், நிறைய நேரம் நீங்கள் டைம் போடணும், நிறைய டென்ஷன். இது அப்படி கிடையாது. ஒரு லாட்டுன்னு போட்டாலும் அதே வேலை தான், 100 லாட்டுன்னு டைப் பண்ணாலும் அதே வேலை தான், 1000 லாட்டுன்னு டைப் பண்ணாலும் அதே வேலை தான். நீங்கள் எவ்வளோ பெருசாக இது வளர்ந்தாலும் இதை ஈஸியாக நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். உங்களோட மொபைல் ஃபோனோ உங்களோட லேப்டாப்போ எங்கே இருக்கோ அங்கே உங்கள் தொழில் உங்கள் கூடவே வந்துடும். லாக்டவுனுக்கு கூட இது வந்து ஒரு நாள் கூட ஷட் டவுன் ஆனதில்லை. புரியுதுங்களா? அவ்வளவு டைம் ஃப்ரீடம் இருக்கு. அது மாதிரி நான் அடிக்கடி சொல்லுவேன், படுத்துக்கிட்டே பணம் சம்பாதிக்கிற ஒரு தொழில் இருக்குன்னா அது ஸ்டாக் மார்க்கெட் தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், இங்கே பெரிய வேலைலாம் கிடையாது. அதிகபட்சம் நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு 15 நிமிஷம், ஒரு என்னது அதிகபட்சம் 15 நிமிஷம் டு 1 ஹவர் தான் ஒரு நாளைக்கு வேலையே. அதுக்கு மேலெல்லாம் இங்கே வேலையே கிடையாது. ஏன்? மார்க்கெட்டு சரியாக அடுத்து எங்கே போகும் எங்கே வரும் தெரிஞ்சவங்களுக்கு அந்த இடத்துக்கு வந்தால் அதுக்கு உண்டான ஆர்டர்ஸை போட்டு வச்சா போதும். அவ்வளோதான் உங்களுக்கு வேலை. அந்த இடத்துக்கு வந்தால் அதை வாங்கட்டும்னு போட்டு வச்சா போதும். அவ்வளோதான். நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால அது வரப்போகிறதில்ல. புரியுங்களா? நீங்கள் உட்காரல அப்படிங்கிறதுனால வராமல் இருக்க போகிறதில்ல. அவ்வளவு அருமையான தொழில். ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் 20 நிமிஷம், அதிகபட்சம் அரை மணி நேரத்துக்கு மேலெல்லாம் இங்கே வேலையே கிடையாது. நான் உட்காந்துட்டு நான் பொழுதன்னைக்கும் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன்னு ஒருத்தன் சாட்டையே பார்த்துட்டு நான் பயங்கர பிஸின்னு சொல்கிறான்னா அவனுக்கு மார்க்கெட்டோட அடிப்படையே ஒன்றுமே தெரியலன்னு அர்த்தம். ஒன்றுமே தெரிலன்னு அர்த்தம். இல்லைன்னா உட்காந்துட்டு நிறைய ட்ரேட் பண்ணிட்டு கச்சா மச்சான்னு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். மார்க்கெட்டை தெளிவாக தெரிஞ்சவங்களுக்கு, புரியுதுங்களா, கரெக்டாக ட்ரேட் எடுத்து அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் டியூன் பண்ணிவிட்டு அழகாக ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் 100% உண்மை. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் நம்மளோட ட்ரைனிங்கில் வந்தீங்கன்னா 100 டெமோ ட்ரேட் நீங்களே பண்ணுவீங்க. இப்போ இந்த விஷயம்லாம் இப்போ நான் சொல்கிறேன், இது பொது மீடியா. இப்போ இதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சால் நான் உட்காந்து சொல்ல முடியுமா? இந்த மாதிரி ஓப்பன் மீடியாவில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது மாதிரி 100 லைவ் ட்ரேட், அது 100 டெமோ ட்ரேட் நீங்கள் பண்ணி கான்ஃபிடென்ட் இருந்தால் தானே நீங்கள் 100 லைவே பண்ண முடியும். இப்போ 100 டெமோ ட்ரேடுக்கு நீங்களாக பண்ண முடியாது. கண்டிப்பாக அதுக்கான நாலேஜ் நான் தான் கொடுப்பேன். கரெக்டாக? அப்போ ப்ராஃபிட் வரலன்னு நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? இப்போ இந்த யூடியூப் சேனல் வந்ததுக்கப்புறம் ஆரம்பித்த பேட்சுக்கே இப்போ 90 டெமோ ட்ரேட் முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 90 கிட்ட முடிச்சிட்டாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ லாபம் வரலன்னா எப்படி உட்காந்து அந்த வேலையை பார்ப்பாங்க, எப்படி முடிப்பாங்க? இது வேலைக்காக தூக்கி போட்டு போயிருப்பாங்க இல்லையா இந்நேரம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக இதை வந்து நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும். அதனால தான் இப்போ நான் எதுக்காக இதை சொல்ல வந்தேன், இந்த மாதிரி ஒரு ஒரு அடுத்த மார்க்கெட் எங்கே போகும் எங்கே வரும் அப்படிங்கிறத பார்க்குறதெல்லாம் வெறும் ஒரு 10 மார்க்கு கொஸ்டின் மாதிரி தான். இதுக்கு நிறைய நேரம்லாம் தேவையில்லை. நாங்கள் உட்காந்துட்டு இதெல்லாம் இந்த மாதிரி அப்கிரேட் பண்ணி டவுன் கிரேட் பண்ணிலாம் வரைஞ்சிட்டு இருக்க மாட்டோம். புரியுதா? வரைஞ்சிட்டு இருக்க மாட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இமீடியட்டாக ட்ரேடை அடுத்த பவுண்ட்ரி எங்கே, அடுத்து எங்கே, அடுத்து எங்கே, அடுத்து எங்கே, அது வெறும் சார்ட்டு உங்களோட பேசும்னு சொல்கிற மாதிரி சார்ட்டு உங்களோட பேசும். அப்போ எங்கே நிறைய பணம் வருதோ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் தான் நிறைய பணம் இருக்குது. ஸோ அப்போ அதுக்கான ப்ரியாரிட்டி தான் அதிகமாக கொடுப்போம். அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று மணி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, இன்னொன்று டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. மணி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரீட்டைலர் ஏழைகளோடது, தோற்று போகிறவங்க பண்ணுறது. டைம் இன்வெஸ்ட்மெண்ட்றது ஜெயிக்கிறவங்க பண்ணுறது. புரியுதுங்களா? ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயமும் கிளியர் கட்டாக இருக்கும். அது மாதிரி நிறைய வந்து அவ்வளோ படிச்சிருக்கணும் இவ்வளோ படிச்சிருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நான் அடிக்கடி சொல்கிறதான், ஒரு 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 சார்ட்டை பார்த்தோன்னே இப்போ இப்போ இருக்கிற கேண்டில் பச்சையா சிகப்பான்னு உங்களுக்கு பார்க்க தெரியும், அதை அதை உங்களால் சொல்ல முடியும்னா நீங்கள் ட்ரேடராக உருவாக முடியும். அவ்வளோதான் இங்கே தேவைப்படுற நாலேஜ். அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ண 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 உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ப்ராக்டிஸும் உட்காந்து பண்ணணும்னா ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு என்னது பயிற்சி நேரத்தில் ஒரு நாளைக்கு உங்களோட ஒரு 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 மணி நேரம் நீங்கள் டைம் போடணும். உங்களோட 24 மணி நேரம் ஃப்ரீ டயத்தில் ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் டைம் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ஒரு மணி நேரம் டைம் போட முடியாது அப்படின்னா நீங்கள் இப்போ என்ன வேலை பார்க்குறீங்களோ அந்த வேலையை சிறப்பாக பாருங்கள். ஏன்னா 1 ஹவர் கூட உங்களுக்கு, அதாவது என்ன அர்த்தம், நீங்கள் ஒரு மணி நேரம் கூட 24 மணி நேரத்தில் உங்களுக்கு டைம் கிடைக்கலன்னா நீங்கள் ஏற்கனவே பெரிய கோடீஸ்வரனாக இருந்திருக்கணும். கரெக்டாக? ஒரு மணி நேரம் கூட என்னால் டைம் போட முடியாதுன்னு இல்லை, நீங்கள் கோடீஸ்வரலாம் கிடையாது, அடிப்படை வாழ்க்கைக்கே திணறிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள்கிட்ட டைமும் இல்லைன்னா உங்களோட லைஃப் ஸ்டைலு தப்பாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் மனுஷன் மாதிரி வேலை செய்யலை, மாடு மாதிரி வேலை செய்கிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் அறிவை பயன்படுத்தி நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கலைன்னு அர்த்தம். நிறைய உழைச்சிட்டே இருக்கீங்க, 1 ஹவர் கூட உங்களுக்கு டைம் இல்லை 24 மணி நேரத்தில். ஆனால் கையில் பெரிய அளவில் கோடிக்கணக்கான அளவுக்கு அசட் இல்லை. நீங்கள் இன்னும் சம்பாதிக்கலைன்னா நீங்கள் உங்கள் உழைப்பை தப்பாக போடுறீங்க. ரொம்ப நாளைக்கு உங்கள் வண்டி ஓடாதுன்னு அர்த்தம். நீங்கள் என்னைக்கு விழுந்து படுக்கிறீங்களோ அன்னைக்கு உங்கள் லைஃபு காலி. சாகிற வரைக்கும் அடுத்தவன்கிட்ட தான் கையேந்தணும்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வேஸ்ட்டாக போகிற டயத்தை இந்த மாதிரி இதுலன்னு கிடையாது,
உங்கள் லைஃப்பை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு. அதாவது என்ன அர்த்தம், நாலேஜ் பேஸ்டாக உடல் உழைப்புல இருந்து கொஞ்சம் அறிவு சார்ந்த உழைப்புக்கு போகிறதுக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் புதுசாக கற்றுக்கணும். அது ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு நான் சொல்லலை, நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், உங்கள் உடல் உழைப்பை கம்மி பண்ணி அறிவு சார்ந்து உழைக்கணும். ஏன்னா மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த சிந்திக்கிற அறிவு இருக்குது, மற்ற எதுக்குமே சிந்திக்கிற அறிவு இல்லை. அப்போ அந்த என்ன பண்ணணும், ஒரு வேலையை சிந்திச்சு ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கான அங்கேயும் உடல் உழைப்பு இருக்குது இல்லைன்னு இல்லை. ஆனால் ஒரு 70% வந்து பார்த்தீங்கன்னா அறிவு சார்ந்து இருக்கணும், 30% தான் உடல் சார்ந்து இருக்கணும். நீங்கள் 90% 80% உடல் சார்ந்து இருக்கு, அறிவு சார்ந்த உழைப்பு கம்மி அப்படின்னா அந்த வேலையை எல்லாரும் பார்க்க முடியும். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் பார்க்க முடியிற வேலைக்கு தான் சம்பளம் அதிகமா இருக்காது. ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க கூட்டுற வேலை யார் வேணாலும் பார்க்கலாம், அதனாலதான் அங்க சம்பளம் கம்மி. ஆனா ஒரு சர்ஜரி யார் வேணாலும் பார்க்க முடியாது, அதனாலதான் அங்க சம்பளம் அதிகம். அப்ப எல்லாரும் 100 பேர் இருக்காங்கன்னா அதுல 5 பேர் 10 பேர் பார்க்குற வேலை தான் கஷ்டம். மீதம் அந்த அந்த டாக்டர் கூட நினைச்சாருன்னா அவரால் கூட்ட முடியும், கூட்டுறதுக்குன்னு பெரிய பயிற்சி தேவையில்லை, கூட்ட முடியும். ஆனா அவர் உட்காந்துட்டு கூட்டிட்டு இருக்கல, அப்ப அவர் என்ன பண்ணாரு, அவரோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணி புரியுதுங்களா? நாலேஜில் அதிகபட்சம் என்ன பண்ண முடியுமோ, அறிவு சார்ந்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணார். அதை தான் நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் உங்களுக்கு நிறைய டைமே இல்லை, ஆனால் உங்கள் வாழ்க்கை தரமும் பெருசாக முன்னேறலை அப்படின்னா நீங்கள் தவறாக உழைக்கிறீங்க, அறிவு சார்ந்து உழைக்கவே ஆரம்பிக்கலைன்னு அர்த்தம். நீங்கள் ஏதாவது ஒன்று புதுசாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட வேஸ்ட்டாக போகிற டயத்தை முதலீடு பண்ணுங்கள். 24 மணி நேரத்தில் இப்போ நீங்கள் உங்களுக்கு எது சோறு போடுதோ 12 மணி நேரம் எடுத்துக்கோங்க, தப்பு கிடையாது. காலையில் 10லேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை பாருங்கள், கரெக்டாக. மீதம் இருக்கிற 12 மணி நேரத்தில் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் இப்படி தேடி 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 கண்டுபிடிச்சாது ஏதாவது ஒரு விஷயத்துல முதலீடு பண்ணுங்க. கத்துக்கிறதுக்கு நீங்க போடுற டைம் முதலீடு, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது திரும்ப உங்களை பல மடங்கு அதுக்கு உண்டான முதலீடுன்னா என்னது, அதுக்கான வட்டியை கொடுக்கும். அப்போ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ரெண்டாவது நான் என்ன சொன்னேன், அடுத்து அந்த கத்துக்கிற விஷயத்துல உங்களுக்கு இந்த பணம் போனா பரவாயில்லன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அப்ப நீங்க ஒரு ஒரு ஏதோ ஒண்ணு கத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த பணம் என்ன பண்ணுவீங்க, உங்க கையை விட்டு போகும். அப்பதானே கத்துக்க முடியும். அப்போ உங்களோட மாத வருமானம் மாதிரி ஒரு 2 மடங்கு. அப்ப இதை நீங்க கத்துக்கிறீங்க, இதுல வந்து தொழில் எல்லாம் பண்றீங்கன்னா உங்களோட மாத வருமானம் மாதிரி ஒரு 2 மடங்கு மேல ரிஸ்க் எடுக்காதீங்க. அதுக்கு மேல புரியுதுங்களா? உங்க மாச சம்பளமே 25,000 தான் அப்படின்னா நீங்க உட்காந்துட்டு 2,00,000 இது படிக்கிறேன், 5,00,000 இதை படிக்கிறேன்னு படிக்காதீங்க தயவு செய்து. உங்க மாத வருமானம் மாதிரி ஒரு 2 மடங்கு இருக்கும் இதோட செட்டப் காஸ்ட். அதுக்குள்ள மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, அதை ஆரம்பிங்க. அப்போ உங்களோட வேஸ்ட்டாக போகிற டயத்தை ப்ரொடக்டிவாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சமாக பணம் போடுங்க. எடுத்த உடனே 5 லட்சம் போடுறேன், 10 லட்சம் போடுறேன், 5 லட்சம் போடுறேன்னு பண்ணாதீங்க, தயவு செய்து பண்ணாதீங்க. ஒரு 10,000 20,000 ஆக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் 20,000 40,000 ஆகட்டும். பொறுமையா தெரியாத தொழிலை பொறுமையா வளங்க. அப்போ உங்களுக்கு நீங்க சின்னதுல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா அந்த தொழிலுக்கு உண்டான நேர்த்தியும் தெரியும், அதுக்கு உண்டான ஃபிட்னஸும் தெரியும். படிப்படியா ஒரு தொழிலை குரோ பண்ணுங்க, எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணாதீங்க. புரியுதுங்களா? எவ்வளவு தூரம் நடக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளவு நிதானமா நடக்கிறோம், எவ்வளவு ஸ்டெடியா நடக்கிறோங்கிறது தான் முக்கியம். வேகமா ஓடிட்டு மூச்சு அழைச்சு 10 அடியில நிக்கிறதை விட, புரியுதுங்களா, கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு 1000 அடியை கடந்துடலாம். அப்ப நிதானங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எடுத்த உடனே பெருசா பண்ணணும்னு நினைக்காதீங்க, எடுத்தாங்கத்தான் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் அப்ப இந்த மாதிரி இதெல்லாம் எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா, இது எல்லாமே பணக்காரனுக்கான மைண்ட் செட். நீங்க எப்போ ஒரு பணக்கார மாதிரி சிந்திக்கிறீங்களோ அன்னைக்குதான் நீங்க பணக்காரன் ஆக முடியும். நீங்க பணக்கார மாதிரி சிந்திச்சாதான் பணக்கார மாதிரி செயல்படவே முடியும். சரிங்களா? அப்ப அடுத்து அடுத்து வாட் இஸ் நெக்ஸ்ட், அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படிங்கிறத நீங்க தெளிவா சிந்திக்கணும். புரியுதுங்களா? ஸோ உங்களோட அறிவு சார்ந்து உழைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க. இப்போ இதுலயே கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன இருக்கும் உங்களுக்கு, நார்மலா இப்போ ஒரு 10,000 கொண்டு போறீங்க, அது 20,000 ஆகுறதுக்கு ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆகுதுன்னு கூட வச்சுக்கோங்க, இல்ல ஒரு 2 வருஷம் கூட ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ முதல் 2 வருஷம் ஆகுது, அவ்வளோலாம் ஆகாது. புரியுதுங்களா? இப்போவே நாங்க வந்து பாத்தீங்கன்னா அதான் நான் சொன்னேன்ல, இப்போ இந்த வருஷத்துக்கான போர்ட்ஃபோலியோ ஜனவரி 5ஆம் தேதி ஓபன் பண்ணுது. இப்பவே அது 120% தாண்டி போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்குள்ள எல்லாம் எங்கேயோ போயிடும். உங்களுக்கு ஒரு கணக்குக்கு சொல்றேன், ஒரு 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 வருஷத்துல 10,000 20,000 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க நார்மலா அண்டர் வேல்யூலாம் கரெக்டா பண்ணி கரெக்டா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணீங்கன்னா ஒரு வருஷம்லாம் என்ன கேட்டால் ரொம்ப ஜாஸ்தி, சீக்கிரமாவே 10,000 20,000 மாறிடும். புரியுதுங்களா? அதான் நான் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு பேங்க் இன்ட்ரெஸ்ட்ல என்ன வருதோ அது மாதிரி 5 to 7 மடங்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு மாசத்துக்கு வரணும். பேங்க்ல 1,00,000 போட்டு 6,000 எடுக்கிறீங்கன்னா இங்க 5 to 7 மடங்கு, அப்போ 4,200
புரியுதுங்களா? 3000 டு 4000 ரூபா இங்கே வரலன்னா நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் சரியாக பண்ணலைன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் தூக்கி தூர போட்டுட்டு வேற வேலை பாருங்க அப்படின்னு நான் பழைய சாப்டர்ல நான் சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு ஒரு வருஷத்துல டபுள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு. அப்போ டபுள் ஆகுது அப்படின்னா 10,000 20,000 அப்படி ஆகுது அப்படின்னா அடுத்து என்ன பண்ணுவீங்க? உங்களோட சொந்த காசு வந்து 10,000 தான். இப்போ 20,000 இருக்கு. அப்போ முதல் 10,000 சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வருஷம் ஆயிருக்குன்னா 2வது 10,000 சம்பாதிக்கிறதுக்கு ஏன்னா இப்போ 20,000 ரிஸ்க் எடுக்கிறீங்க. இப்போ நார்மலாக ஒரு ஒவ்வொன்று ஒன்றுன்னு வாங்குனீங்க இடத்துல இப்போ 20,000 இருக்கிறனால என்ன பண்ணுவீங்க? 2ன்னு வாங்குவீங்க. அப்போ அடுத்த 2வது 10,000 சம்பாதிக்கிறதுக்கு 6 மாசம் தான் ஆகும். இதெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்து 3வது இப்போ என்ன ஆயிரும்? 20,000 40,000 ஆயிரும். புரியுதா? 40,000 ஆயிரும். அப்ப 40,000 ஆகும்போது 3வது 10,000 சம்பாதிக்கிறதுக்கு 6 மாசம் ஆகாது. 3 மாசம் தான் ஆகும். புரியுதா? 3 மாசம் தான் ஆகும். அப்ப பாருங்க முதல் 10,000 டு 10,000 ஆகுறதுக்கு ஒரு வருஷம் ஆகுது. பரவாயில்ல ஆயிட்டு போகுது. அந்த இடம்தான் உங்க விதை போட்டு அதை மரமாக்குற பீரியட். எப்பவுமே ஒரு விதை போட்டீங்கன்னா முதல் பழம் கொடுக்குற பீரியட் வந்து கொஞ்சம் லென்த்தா தான் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் பீரியட்ல வருஷம் 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 கொடுக்க ஆரம்பிக்கும். ஆனால் அதில் இன்னொரு பியூட்டி என்ன? இப்போ ஒரு மாம்பழம் மரம் வைக்கிறீங்க, அது ஒரு 5 வருஷத்துல ஒரு 100 மாம்பழம் தருது. இப்போ நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க? மறுபடி 100 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு 50 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ மாதம் மாதம் வருஷம் வருஷம் 100 மாம்பழம் கன்ஃபார்மாக இருக்குது. ஏன்னா முதல் போட்ட விதை ஒரே ஒரு விதை இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து ஒரு நீங்கள் 50 100 போட்டீங்க இல்லையா? அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்து அது 6வது வருஷத்துல இருந்து புரியுதுங்களா? அப்ப முதல் மாம்பழம் 10வது வருஷம் வரைக்கும் 500 மாம்பழம் கொடுத்துருக்கும். இப்ப 6வது வருஷத்துல இருந்து எவ்வளவு கொடுக்கும்னா அந்த 100 இன்ட்டு 100 10,000 மாம்பழம் கொடுக்கும். இப்ப 500ங்கிறது எங்க இருக்கு பாருங்க, 10,000ங்கிறது எங்க இருக்கு? இதுதான் என்ன சொல்றது, பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படிம்பாங்க. உலகத்தோட 8வது அதிசயம் அப்படின்னு எல்லா நாடுகளுமே ஏத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான் இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். அதனால தான் இன்னைக்கு வாரன் பஃபட் மாதிரி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குரோ ஆகும்போது உலகத்திலே பெரிய பணக்காரங்க மைக்ரோசாஃப்ட் மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் நம்ம மொபைல் ஃபோனில், லேப்டாப்பில், ஏடிஎம்ல, பஸ்ஸில், ட்ரெயினில், ஃப்ளைட்டில், டிவியில், ரிமோட்டில் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். அவங்க பெரிய பணக்காரனாக இருக்கிறது ஆச்சரியம் கிடையாது. ஆனால் வாரன் பஃபட்டோட ப்ராடக்டை யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே அவரை உலக பணக்காரில் ஒருத்தர் ஆக்கியிருக்காங்கன்னா இதுதான் பவர் ஆஃப் என்ன சொல்கிறது காம்பவுண்டிங் அப்படின்றது. அப்போ அந்த ஒரு விதை போட்டு முதல்ல அந்த ஈல்டிங் எடுக்கிற வரைக்கும் தான் கஷ்டம். அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு 10,000 ரூபா கொண்டு போங்க. ரொம்ப அதாவது உங்களுக்கு பாதிப்பு இல்லாத அமௌண்ட்டு 10,000ங்கிறது கொண்டு போங்க. 20,000 ஆகட்டும், ஒரு வருஷம் டைம் ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டா? இப்போ ஒரு வருஷம் கழிச்சு என்ன ஆகும்? 10,000 20,000 ஆயிரும். இப்போ 20,000த்தை வச்சு பண்ணுங்க. அப்போ இன்னொரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நீங்க மறுபடியும் ஒரு வருஷம் எடுக்க தேவையில்லை, 6 மாசம் போதும். கரெக்டா? சரி. இப்போ அடுத்த 6 மாசத்துல என்ன நடந்திருக்கும்? இன்னொரு 10,000 ரூபா சம்பாதிச்சிருப்பீங்க. கரெக்டா? 30,000 ரூபா இப்போ உங்க கையில இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ 30,000 ரூபா மறுபடி இன்னொரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு 6 மாசம் தேவையில்லை, 3 மாசம் தான் தேவைப்படும். ஏன்னா இப்போ உங்களோட குவாண்டிட்டி மினிமம் 3ன்னு போடுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 3ன்னு போடுங்க. 10,000க்கு 1ன்னு போட்டீங்கன்னா 30,000க்கு 3ன்னு போடலையே 3ன்னு போடுவீங்க. இதுதான் இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்ன்றது. அதனால தான் இங்க சொன்னேன். இங்க வந்து லாபம் உங்களால எடுத்து செலவு பண்ண முடியாது. அந்த அளவுக்கு லாபம் இருக்கு. அதனால நான் அடிக்கடி சொல்றதான், உங்களோட சேலரி என்னவோ அது மாதிரி ஒரு 2 மடங்கு சம்பளத்தோட 2 மடங்கு இன்வெஸ்ட்மெண்ட்டோட இந்த தொழிலுக்கு வாங்க. அதுக்கு முன்னாடி முதல்ல கத்து முடிச்சிருக்கணும். புரியுதுங்களா? ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாலேஜும் ப்ராக்டிஸும் இல்லைன்னா இந்த தொழிலுக்கே வராதீங்க. புரியுதுங்களா? சப்போ முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? உங்களோட மாச சம்பளம் எவ்வளவோ அது மாதிரி 2 மடங்கு வச்சு இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த 3 வருஷத்துல உங்களோட மாச சம்பளம் ஒரு 50,000ன்னு வச்சுக்கோங்க. 3 வருஷத்துல மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 70,000த்துக்கு போகும். ஆனா இது என்ன பண்ணும்னா உங்களோட மாத சம்பளம் மாதிரி 3ல இருந்து 5 மடங்கு ரீப்ளேஸ் பண்ணும் வித்தின் 3 இயர்ஸ்ல. அப்ப யோசிச்சு பாருங்க இது எந்த அளவுக்கு க்ரோ ஆகுதுன்னு யோசிச்சு பாருங்க. 3ல இருந்து 5 மடங்குன்னா எவ்வளவு ஆச்சு? உங்க சம்பளம் மாதிரி 300 மடங்கு இது 3 வருஷத்துல இந்த தொழில் உங்களை வளர்த்துரும். உங்களை இது உங்களுக்கு க்ரோ பண்ணும். அப்ப இதோட பொட்டன்ஷியல் என்னன்னு பாத்துக்க. அப்போ 3 வருஷத்துக்கே எவ்வளோன்னா 10 வருஷத்துக்கு, 20 வருஷத்துக்கு, 30 வருஷத்துக்கு. அதனாலதான் சொன்னேன் இங்க இது 99% பேர் பணத்தை தொலைக்கிற இடம். இங்க இங்க கிடைக்கிற வருமானம் அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்னா நீங்க 1,00,000 வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்களோ அதே நான் 30,000 வச்சுக்கிட்டு அது மாதிரி 5 மடங்கு எடுப்பேன்றேன். சும்மாலாம் சொல்ல முடியாது.
புரியுதா? சும்மா இது என்ன வேடிக்கை பேச்சு கிடையாது. புரியுதுங்களா? அப்போ 5 மடங்கு எடுக்க முடியுன்றேன். அப்போ எடுக்க முடியுன்றதுனால தானே முடியும்னு சொல்கிறேன். இதுதான் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். அப்போ இந்த மாதிரி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இன்னும் முக்கியமான நிறைய டைம் போடணும். சும்மா ஒரு மார்க் கொஸ்டினுக்கு இந்த மாதிரி டெக்னிக்கல் ஃபண்டமெண்டலுக்குலாம் டைமே போடக்கூடாது. அதெல்லாம் சும்மா வெறுமனே பார்த்துட்டு ஜஸ்ட் லைக் தட் இப்படி தான் அப்படின்னு முடிவு பண்ணுற விஷயங்கள். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக 1 ஹவர் பண்ணோம். அப்போ இன்னும் டவுன் கிரேட் பண்ணி வரையிறதுக்கு அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கவனிங்க. இன்னும் டவுன் கிரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ 15 மினிட். இப்போ 15 மினிட் எல்லாம் நீங்கள் பாருங்கள், கண்ணுக்கு தெரிஞ்சு இங்கே பவுண்டரியே இல்லை. பச்சை கலர் லைனும் தெரில, சிவப்பு எந்த பவுண்டரி லைனும் தெரில, மேலே தான் தெரியுது. அப்போ என்ன பண்ணுறோம், இன்னும் மார்க்கெட்டை சுருக்கி பார்க்குறதுக்கு அப்போ என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக இங்கே கண்ணுக்கு தெரிஞ்சு லோ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ 15 மினிட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துட்டுருக்கு கவனிங்க. இந்த 50% தாண்டி கீழே வந்துட்டுருக்கு. அப்போ கீழே வந்தால் இந்த பேஸ் வரைக்கும் வரணும். இது மேலே தான் போகுது அப்படின்னா என்ன பண்ணணும், இது ஆட்டோமேட்டிக்காக இந்த 50% லைனை தாண்டி மேலே வைக்கணும். அப்போ இந்த 5 மினிட்டு, 1 மினிட்டு, 15 மினிட்டு, 5 மினிட்டு, 1 ஹவர் இது வரைக்கும் உள்ளது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவனிங்க. அப்போ ஒரு 15 மினிட்னா அதோட நேச்சர்ஸ் வரும். ஒரு 15 மினிட் ஒரே ஒரு கேண்டில் எடுத்தீங்கன்னா அடுத்த ஒரு 45 நிமிஷம் டு 1 ஹவர் எப்படி இருக்குன்னு பார்க்கும். ஒரு 15 மினிட்டோட பேட்டர்ன் எடுத்தீங்கன்னா ஒரு அடுத்த ஒரு மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் என்ன இருக்குன்னு பார்க்கும். 15 மினிட்டோட ட்ரெண்ட் எடுத்தீங்கன்னா அடுத்த ஒரு 5 ஹவர்ஸ் டு 10 ஹவர்ஸ் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டும். அப்போ 15 மினிட்ஸ் இப்போ நம்ம எடுத்திருக்கோம். அடுத்து என்ன பண்ணுறோம், எல்லாத்துலேயுமே நம்ம ட்ரெண்டு மட்டும் தான் எடுக்கிறோம். அடுத்து 5 மினிட். 5 மினிட்டோட ட்ரெண்ட் எடுத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச லோ எங்கே இருக்குது, கண்ணுக்கு தெரிஞ்ச ஹை எங்கே இருக்குது. இப்போ பாருங்கள் 2 பவுண்டு, இப்போ ரெண்டையும் தாண்டி கீழே இருக்குது. அப்போ எங்கே வரப்போகுது மார்க்கெட் வந்து, நான் சொன்னேன் 15 மினிட் ட்ரெண்ட்னா என்ன, அடுத்த ஒரு 3 to 5 ஹவர்ஸ்க்குள்ளே மார்க்கெட் இங்கே வர்றதுக்கு ட்ரை பண்ணுது. அப்போ இது மேலே தான் போகுதுன்னா என்ன பண்ணணும், இதை தாண்டி மேலே இந்த 50% தாண்டி மேலே பாடி க்ளோஸ் வைக்கணும். அடுத்து வந்து பாருங்கள் 1 மினிட். இன்னும் சுருக்கி கூட வரீங்க. 1 மினிட் ரீசெட் பண்ணுங்கள். கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கே ஹை அண்ட் லோ இருக்கோ அதை கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ 1 மினிட்டும் எங்கே இருக்குது, 50 மினிட் இங்கே இருக்குது. இப்போ கரண்ட்டாக இப்போ இது மேலே போகுதுன்னா இந்த 3 லைனை தாண்டினா மட்டும்தான், இதுதான் பவுண்ட்ரி, தாண்டினா மட்டும்தான் மேலே போக முடியும். இல்லைன்னா இங்கேருந்து போகிறது இப்படி போயிட்டு திரும்பி இங்கே வந்துடும். இதை உடச்சுன்னா இன்னும் கீழே போகும். அப்போ இன்னும் 5 மினிட் 15 மினிட்லாம் எங்கே இருக்குது, அடுத்தடுத்த பேஸ் எங்கே இருக்குது, அடுத்தடுத்த லைன்ஸ் எங்கே இருக்கும். ஸோ அடுத்தடுத்து மார்க்கெட் வந்து அதை ஃபாலோ பண்ணும். அப்போ பாருங்கள், இதை உடச்சுன்னா எங்கே வரும், இங்கே வந்துடும். அவ்வளோதான், கேள்வியே இல்லை, சர்வசாதாரணமாக வரும் இங்கே. அது என்ன அர்த்தம், நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இப்போ என்ன இருக்குது, இந்த 3 விஷயம் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான். புரியுதுங்களா? இந்த 3 விஷயம் கண்ணுக்கு தெரிஞ்சு, அதனால தான் நான் எப்போவுமே உங்களுக்கு என்ன சொன்னேன், நீங்கள் எவ்வளவு ஷார்ட்டாக வரைகிறீங்களா வரைங்க. இப்போ நான் பாருங்கள் 5 மினிட்டு 15 மினிட்டு 1 மினிட்டு 3 வரைஞ்சேன். இப்போ ஷார்ட்டாக இப்போ மார்க்கெட் காட்டுது. இப்போ அதே மாதிரி என்ன பண்ணேன், 1 ஹவர் 4 ஹவர் டே 3 வரைஞ்சேன், லாங் டேர்மாக காட்டுது. இப்போ மார்க்கெட்டு உங்களுக்கு இதானே வேணும், ஷார்ட் டேர்மாக என்ன வேணும், லாங் டேர்மாக என்ன நடக்கும். இப்போ கரண்ட்டாக என்ன நடந்துட்டுருக்கு, ஓவரால் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது ரெண்டும் தெரிஞ்சுன்னா அவ்வளோதான். நீங்கள் ட்ராவல் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். கண்ணுக்கு தெரிஞ்ச 10 அடி தூரத்தில் லைட் வெளிச்சம் தெரியும். அதை வச்சுட்டு எங்கே போக போகிறீங்கன்றது உங்களோட அல்டிமேட் இலக்கு. நான் சென்னையிலேருந்து மதுரை போகிறேன். அப்போ இங்கேருந்து பார்க்கலே மதுரை தெரியாது. அப்போ ஒரு 10 அடி தெரியும், 10 அடி ட்ராவல் பண்ணணும், அடுத்த 10 அடி தெரியும், அடுத்த 10 அடி தெரியும். இதுதான் ஷார்ட் டேர்ம் அனாலிசிஸ். புரியுதுங்களா? அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போகிறீங்களே, அதுதான் லாங் டேர்ம் அனாலிசிஸ். அப்போ லாங் டேர்மும் இப்போ நமக்கு தெரியும், ஷார்ட் டேர்மும் தெரியும். அப்போ இந்த லாங் டேர்மை 3 வரைஞ்சி அதோட 50% இதுதான் ட்ரெண்ட் அனாலிசிஸ். புரியுதுங்களா? அப்போ இந்த 50% 50% கீழே இருக்கா, மேலே இருக்கா, நடுவில் இருக்கா மார்க்கெட். அப்போ கீழே இருந்தால் டவுன் ட்ரெண்டில் இருக்குது, ஷார்ட் டேர்மாக டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அதே மாதிரி என்ன பண்ணுவோம், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 4 ஹவர்ஸ் போயிடலாம். 1 ஹவர் 4 ஹவர் டே, அதுக்கு நடுவில் உள்ளது என்னது அது. இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும், கவனிங்க. இப்போ இதோட 3 லைனும் இங்கே இருக்குது, கவனிச்சிங்கன்னா தெரியும். 1 ஹவர் 4 ஹவர் டேயும் அப்போ அதுக்கும் கீழே இருக்குது. அப்போது ஓவரால் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது, ஓவரால் மார்க்கெட் அண்டர் வேல்யூவில் இருக்குது. புரியுதா? டவுன் ட்ரெண்டு அண்டர் வேல்யூ. புரியுதா? அண்டர் வேல்யூ தான் என்ன பண்ணணும், பைக்கு தயாராகணும். டவுன் ட்ரெண்ட். புரியுதுங்களா? டவுன் ட்ரெண்ட்னா மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். கீழே இறங்கிட்டு இருந்தால் நீங்கள் இதுக்கு முன்னாடி செல்லு தான் பண்ணுவீங்க. செல் பண்ணக்கூடாது, பை பண்ணணும். குறைச்ச விலைக்கு கிடைக்கும் போது வாங்குகிற நபராக மாறணும். அந்த இடத்துல போய் விற்கிற நபராக மாறக்கூடாது. ஏற்கனவே 10 ரூபா பொருளை ஒருத்தன் 8 ரூபாய்க்கு விற்றுட்டு இருக்கான், நீங்கள் வச்சிங்கன்னா இன்னொருத்தன் 7 ரூபாய்க்கு விற்கிறேன்பான். அப்போ உங்களுக்கு நஷ்டம் தான் வரும். இப்போ நீங்கள் வாங்குனீங்கன்னா போட்டி போட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் போட்டி போட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டு, ஐயோ நம்ம சீக்கிரம் விற்றுறணும் சீக்கிரம் விற்றுறணும் சீக்கிரம் விற்றுறணும்னு குறைச்ச விலைக்கு வாங்குவான். இப்போ நீங்கள் வாங்கி என்ஜாய் பண்ணுற வேண்டிய டைம், வாங்கி சேர்க்க வேண்டிய டைம், அக்குமுலேஷன். இப்போ தெரியுதா? இப்போ ஓவரால் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அது மாதிரி இப்போ டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்டாக போயிட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ணுது,
இங்கேயும் இந்த 3 50% லைன், இங்கே ஷார்ட் டேர்ம், இது லாங் டேர்ம். லாங் டேர்ம்லையும் பிலோ 50% தான் இருக்குது, ஷார்ட் டேர்ம்லையும் கீழே பிலோ 50% தான் வந்துட்டு இருக்கு. அப்போ எது வரைக்கும் வரும்? 1 2 3, இந்த 3 பேஸ் வரைக்கும் வரலாம். இதை உடைச்சதுன்னா மார்க்கெட்டு இன்னும் அக்ரெசிவாக கீழே போயிடும். இப்படி தான் நீங்கள் மார்க்கெட் பார்க்கணும். ஒவ்வொரு 3 லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, அப்போ அக்ரெசிவாக கீழே போச்சுன்னா எங்கே இருக்குது அதோட அடுத்த பேஸு? இங்கே இருக்குது. கண்ட்ரோல் ஆஃப் இயரில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே வரும். இப்படி தான் நீங்கள் மார்க்கெட் வந்து அனலைஸ் பண்ணணும். இப்போ ட்ரெண்டாக மார்க்கெட் எப்படி பார்க்குறோன்னு தெரிஞ்சிருச்சா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எங்கே ஆரம்பிச்சிங்க இந்த இந்த இப்போ 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 வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 50 வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கல, 50 இருக்கும், கண்டிப்பாக 50க்கு மேலே தான் இருக்கும். அப்போ இந்த 50 வீடியோவில் எவ்வளவு விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்கள், குட்டி குட்டி விஷயங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க யோசிங்க. சாதாரண விஷயம் கிடையாது இதில் உள்ள. அதை நான் சொன்னேன், மொத்த சார்ட்டு உங்களோட பேசும், சார்ட்டு உங்களோட பேசும். புரியுதா? அவ்வளோதான். இதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் இப்போ இங்கே என்ன யூடியூப்பில் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தனோ இதை கூட நீங்கள் என்ன காசு கொடுத்து படிச்சீங்க பார்த்தீங்களா? எங்கெங்கேயோ போய் நான் அந்த கோர்ஸ் படிக்கிறேன், இந்த கோர்ஸ் படிக்கிறேன், நான் கேண்டில்ஸ்டிக் படிக்கிறேன், அதை படிக்கிறேன், இதை படிக்கிறேன், இப்படி படிச்சீங்க பார்த்தீங்களா? அங்கே கூட இவ்வளவு எளிமையாக சொல்லி தர மாட்டாங்க, சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, வெறும் ஒரு டெக்னிக்கல் எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக படிக்கிறோம். அதனால தான் சொன்னேன், 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், சாதாரணமாக இது சொல்லிக் கொடுக்க முடியாது. 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, நீங்கள் படித்த ஸ்கூலில் நான் ஹெட்மாஸ்டராக இருந்தால் திரும்ப திரும்ப சொல்கிறதா தான். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு தலக்கணத்தில் சொல்கிறது இல்லை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு சொல்கிறது. அப்படி ஆமாங்க, நான் இத்தனாவது வருஷம் அந்த ஸ்கூலில் நான் ஹெச்எம்மாக வேலை பார்த்தேன் அப்படின்னு நான் சொல்கிறேன், அந்த மாதிரி நான் சொல்கிறேன். புரியுதா? 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அதுதான் நான் திரும்ப திரும்ப கேட்கறது. உங்களுக்கே இவ்வளோ எளிமையாக நான் சொல்லிக் கொடுக்க முடியும்னா நான் சம்பாதிக்காமல் இருப்பேனா? புரியுதுங்களா? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எனக்காகலாம் இந்த வீடியோலாம் பார்க்க வேண்டாம், எனக்காகலாம் நீங்கள் கோர்ஸ் எல்லாம் சேர வேண்டாம். உங்களை காப்பாற்றிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தால் சேருங்க, அவ்வளோதான். எந்த கோர்ஸ்லையுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 100 டெமோ ட்ரேட்லாம் எவனும் பண்ண மாட்டான். 100 டெமோ பண்ணி நான் சொல்லி கொடுக்குறது லாபம் வருதா நஷ்டம் வருதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் விஷயம் தெரியாதவனா இருக்க முடியாது. அதை யோசிங்க. புரியுதா? சும்மா வீடியோ மாடலில் கொடுத்துட்டு அந்த வீடியோ பாருங்கள், இதை பார்த்து என்னமோ பண்ணிக்கங்கன்றது இல்லை. நான் என்ன சொல்லி கொடுக்குறேனோ அதை வேலை செய்யுங்க, அதை ட்ரைனிங் பண்ணுங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அது ப்ராஃபிட் வருதான்னு செக் பண்ணுங்க. வரலன்னா ப்ராஃபிட் வர்றதுக்கு எப்படின்னு படிப்போம். அதுதான் இங்கே கோர்ஸே, அதுதான் ட்ரைனிங்கே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ அது ப்ராஃபிட் கொண்டு வரணும் இல்லைன்னா எப்படி 90 ட்ரேடு ப்ராஃபிட்டில் போயிருக்கும்? புரியுதுங்களா? அங்கே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் படிக்கிறதும் படிக்கிறோம், ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணி லாபம் எடுக்கிறதும் படிக்கிறோம். சொல்லப்போனால் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணால் என்ன லாபம் வருதோ, ஸ்டாப் லாஸ் வைக்காமல் ட்ரேட் பண்ணால் அது மாதிரி 2 மடங்கு லாபம் வருது. அப்போ நிறைய பேர் இன்றைக்கி என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் இல்லாமலே நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு வர்றாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் யோசிங்க. வாழ்க்கை முழுதும் ஸ்டாப் லாஸ் வச்சு 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 பணத்தை தொலைச்ச ஒரு 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 நபர்களை ஸ்டாப் லாஸே இல்லாமல் இந்த மார்க்கெட்டை ராவாக அப்ரோச் பண்ணுறதுனா எவ்வளோ பெரிய கட்ஸ் வேணும் யோசிங்க. எவ்வளோ பெரிய மனதைரியம் இருக்கணும் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ஒரு ட்ரேடை அப்ரோச் பண்ணுறதுனா. அதுதான் சொல்கிறேன், மற்றது மாதிரி கிடையாது. இங்கே இது வந்து முழுக்க முழுக்க உங்களோட மைண்ட் செட்டே முதல்ல பணக்கார மாதிரி மாற்றுறது, பணக்கார மாதிரி அப்ரோச் பண்ணுறது, பணக்கார மாதிரி திங்க் பண்ண வைக்கிறது, பணக்கார மாதிரி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் வைக்கிறது, பணக்கார மாதிரி ட்ரேட் பண்ணுறது, பணக்கார மாதிரி சம்பாதிக்கிறது. சும்மா இதெல்லாம் பண்ணிட்டு சம்பாதிக்கவும் இல்லாமல் இல்லை, அதுதான் நான் சொன்னேன், பணக்கார மாதிரி சம்பாதிக்கவும் செய்வீங்க. நான் அடிக்கடி சொல்கிறது தான், ரெண்டே விஷயம்தான். புரியுதுங்களா? இதெல்லாம் ஆர்டர். உங்களுக்கு வந்து சுவிட்சு போட்டால் லைட் ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய படிப்பறிவு தேவையில்லை, நிறைய பணம் தேவையில்லை. ட்ரேட் பண்ணணுன்னா அத்தனை லட்சம் வேணும், இத்தனை லட்சம், எந்த லட்சமும் தேவையில்லை. வெறும் 10,000 20,000 50,000 அதிகப்படியான காசு என்ன கேட்டால். அதை வச்சுட்டே நீங்கள் பண்ணலாம். அது மாதிரி நிறைய நாலேஜ் தேவையில்லை. ஒரு கேண்டில் பச்சையாக சிகப்பான்னு பார்க்குறதுல ஆரம்பித்தா போதும், அவ்வளோதான். மற்றதெல்லாம் தன்னாலே வந்துடும். புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வைக்கணும், அது வைக்கணும், எதுவும் தேவையில்லை. ஒரு மார்க்கெட்டில் டெப்த் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகியே தீரும். பெரிய பணக்காரன் அவனை காப்பாற்றிக்காம மார்க்கெட்டை கீழே விட மாட்டான். ஒரு ஸ்டாக்கு ஜீரோவில் போய் கூட செட்டில் ஆகும், ஆனால் பெரிய பணக்காரன் அவன் சேஃபாக ரிலீஸ் ஆகாமல் ஒரு ஸ்டாக்கு ஜீரோவில் போய் செட்டில் ஆனதா சரித்திரமே கிடையாது, ஆகவும் முடியாது.
1000 ரூபா போடுற நீங்களே யோசிக்கிறீங்கன்னா 1000 கோடி பணம் போட்டவன் அவன் சாதாரணமா அதை விடுவானா? நடக்கவே நடக்காது. புரியுதுங்களா? அப்படி நடக்கணும்னா இன்னைக்கு பேங்க் எல்லாம் திவாலா இருக்கணும், எல்லா நகைக்கடையும் திவாலா இருக்கணும். ஏன் ஆகல? ஏன் அவங்க பேங்க் மேல பேங்க் திறக்கிறாங்க? ஏன்? இங்க நடக்கிற அதே மூமெண்ட் தானே டாலர்லயும் நடக்குது, தங்கத்திலயும் நடக்குது. எங்கேயோ விலை போகுது, எங்கேயோ வருது. அவங்க இழுத்து மூடிட்டாங்களா? இல்ல. அதனால தான் சொல்றேன், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்ல 30 மார்க் இருக்கு. அங்க அதிக டைம் போடுங்க. உங்களோட சைக்காலஜிக்கல் டெவலப் பண்றது ட்ரைனிங், அங்க அதிக டைம் போடுங்க. இந்த மாதிரி 60 மார்க்கு எங்க அதிகம் போடணுமோ அது மாதிரி கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணணும். சும்மா எல்லா இடத்துலையுமே கேண்டில மட்டும் பார்த்துட்டு இருக்க முடியாது. பேட்டர்னையும் பார்க்கணும், ட்ரெண்டையும் பார்க்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பண்ணணும். இதுக்கு பேர் தான் ட்ரேடிங் சிஸ்டம். சும்மா உட்காந்துட்டு கேண்டில் அனாலிசிஸ் மட்டும் பண்ணா பத்தாது, பேட்டர்ன் அனாலிசிஸும் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, 5 மினிட் வெளியில கேண்டில் வந்துச்சு. இந்த பச்சை கலர் 3 பச்சை கலரை தாண்டி, ஐ மீன் 50% லைனை தாண்டி கீழே வந்துச்சு, வெளியில போற மாதிரி காமிச்சு நெக்ஸ்ட் கேண்டில் உள்ள வச்சுட்டான். தெரியுதா? இந்த இடத்துல கேண்டில் அனாலிசிஸ் பண்ணியிருக்கணும். ஆனா இந்த இடம் வர்றதுக்கு இங்கே பேட்டர்ன் அனாலிசிஸ் இங்கேயே பண்ணியிருந்தா தான் இந்த செல்லை நீங்க பிடிச்சி இவ்வளோ வரைக்கும் ப்ராஃபிட்டோட வந்திருக்க முடியும். புரியுதா? அதுக்கப்புறம் ட்ரெண்ட் அனாலிசிஸ், இந்த மாதிரி எல்லாமே முக்கியம். அப்போ உங்களோட ட்ரேடிங் சிஸ்டம்ல கம்பைண்டா இருக்கணும் இது எல்லாமே. அதுக்கு 20 மார்க், 80 மார்க் இங்கே தான் இருக்கு. இந்த 10 மார்க் கொஸ்டின்லேயே உட்காந்துட்டு டயத்தை வீணாக்க கூடாது. இதெல்லாம் தேவையே இல்லை. நாங்கள் இந்த மாதிரி புள்ளி வைக்கிறது, கோலம் போடுறதெல்லாம் அங்கே பண்ணவே மாட்டோம். அப்கிரேட் பண்ணுறது, டவுன் கிரேட் பண்ணுறது, இதெல்லாம் கற்றுக்கிறதுக்காக பண்ணுறது தான் ஒழிய ஃபைனலாக பண்ணும்போது சுவிட்சு போட்டால் லைட் ஏறுற மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் தான் மார்க்கெட்டை வந்து டைட் பண்ணுவோம். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் தான் ப்ராஃபிட்டு. நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் 1,00,000 ரூபா வச்சுக்கிட்டு இதே மார்க்கெட்டை அதே ஸ்கிரிப்டை நீங்கள் அப்ரோச் பண்ணி நீங்கள் 10,000 ரூபா சம்பாரிச்சிங்கன்னா, சரிங்களா, அதே மார்க்கெட்டில் தான் நீங்கள் அதே உங்களுக்கு என்ன மூவ்மெண்ட் ஆயிருக்கோ அதே மூவ்மெண்ட் தான் எங்களுக்கும் ஆயிருக்கும். புரியுதா? ஆனால் நாங்கள் அதிகபட்சம் ஒரு 20,000 30,000 தான் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். உங்களை மாதிரி 1,00,000 இன்வெஸ்ட் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் நீங்கள் சம்பாரிச்ச மாதிரி 2 3 மடங்கு ஜாஸ்தி சம்பாரிச்சிருப்போம். இதுதான் பணக்காரன் மைண்ட் செட். இதுதான் பணக்காரனோட ஸ்டைல். இதுதான் பணக்காரன் சம்பாதிக்கிறது. இதுதான் என்னது? நாலேஜ் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட், அறிவு சார்ந்த உழைப்பு. இதுக்கு பேர் தான். இதுதான் ஸ்மார்ட்டாக பணம் சம்பாதிக்கிறது. இதுதான் படுத்துக்கிட்டே பணம் சம்பாதிக்கிறது. எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம். புரியுதுங்களா? அதாவது படுத்துக்கிட்டே பணம் சம்பாதிக்குன்னு சொன்னதுனால இது வேல்யூ அப்படின்னு ஒன்றும் இல்லை நினைக்காதீங்க. இது பின்னணியில் அவ்வளவு மெக்கானிசம் இருக்கு. ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் அர்த்தம் இருக்கு. அதான் நான் சொன்னேன் பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் 60 வீடியோ எடுத்திருக்கேன். நம்ம போட்டிருக்கோம் யூடியூப்ல. 60 வீடியோ நீங்க எடுத்து கேளுங்க, 60லயும் புதுசு புதுசா விஷயங்கள் இருக்கும். அது மாதிரி நீங்க ஒரு வீடியோ 10வது தடவை கேளுங்க, திரும்ப திரும்ப ஒரே வீடியோ 10வது தடவையும் அங்கே புதுசா உங்களுக்கு ஒரு விஷயம் அந்த வீடியோக்குள்ள இருக்கும். புரியுதுங்களா? இது ரொம்ப வேகமா சொல்றதுனால இதோட வீரியம் உங்களுக்கு தெரியல. இது சாதாரண விஷயம் கிடையாது. அதான் நான் சொல்றேன்ல, நீங்க காசு கொடுத்து லட்சக்கணக்கில் பணம் கட்டி நீங்க என்ன படிச்சீங்களோ, நான் சொன்ன இந்த இந்த நான் ஃப்ரீயா சொன்ன விஷயம் கூட நான் அவங்க சொல்லி கொடுத்ததுல இருக்காது. ஏன்னா நான் தான் சொல்றேன், அவங்க என் அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது முதல்ல. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, சும்மா நான் கிளாஸ் எடுக்கிறது மட்டுமே பொழப்பு கிடையாது. நான் கிட்டத்தட்ட ஒரு 3000 கிளைண்டோட அக்கௌண்ட்டையும் நான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா 25 வருஷமா எனக்கு முழு நேர தொழிலும் இதுதான். புரியுதுங்களா? அப்ப ரெண்டு பக்கமே நான் என்ன பண்றேன், ரொம்ப ஷார்ப்பா இருக்கேன். என்னோட தொழிலும் இதுதான். அப்போ தொழிலாகவும் சொல்லி நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ட்ரெயினராகவும் நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இது உங்களுக்காக மட்டும் கிடையாது. 2 3 கம்பெனிக்கு நான் அனலிஸ்டாகவும் இருக்கேன். அப்போ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்ன நானும் அப்டேட் பண்ணிக்கவும் செய்யணும். புரியுதா? அப்டேட் பண்ணிக்கவும் செய்யணும். அப்போ ரெண்டுமே நான் பண்ணுறேன். அதனால தான் நான் என்ன சொன்னேன், இதில் நிறைய விதமான வருமானங்கள் இருக்குது. அதெல்லாம் பழைய சாப்டர்ல நான் சொல்லியிருக்கேன். அதில் ஒன்று தான் ட்ரெயினர். எனக்கு ரொம்ப பிடிச்சது ட்ரெயினர். புரியுதுங்களா? அதுக்காக நான் சம்பாதிக்காம கிடையாது. ட்ரெயினுங்கிறது ஒரு பார்ட்டு. அதாவது எப்படி இப்போ ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் இருக்காரு, மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸர். அவர் என்ன பண்ணாரு, பகலில் சொல்லி கொடுக்குறாரு காலேஜில், சாயங்காலம் கிளினிக்கில் போய் சம்பாதிக்கிறாரு. அவர்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே, நீங்கள் தான் நல்லா காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கீங்களே, அப்புறம் ஏன் இந்த வேலை பார்க்குறீங்க? அப்படி கிடையாது. அவரோட டயத்தை அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இப்போ நான் 1 ஹவர் உட்காந்து நான் பேசுகிறேன் அப்படின்னா 1 ஹவர் டயத்தை நான் என்னோட டயத்தை நான் முதலீடு பண்ணுறேன். அவ்வளோதான். இதுதான், இது ஒரு பார்ட்டு. அப்போ என்னோட அறிவை நான் என்ன பண்ணுறேன், மற்றவங்களுக்கு கொடுத்து என்ன சொல்கிறேன், அதை அது மூலமாக நான் சம்பாதிக்கிறேன். அதுவும் வருமானம் தான். அது மாதிரி என்னோட அறிவை நான் என்ன பண்ணுறேன், என் கிளைண்ட்டுக்கு அவங்களோட அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணி கொடுக்குறேன். போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அதை நான் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதுவும் வருமானம் தான். இந்த மாதிரி எங்கெல்லாம் என்னோட டயத்தை நான் முதலீடு பண்ண முடியுமோ அங்கெல்லாம் முதலீடு பண்ணுறேன். அவ்வளோதான். சிம்பிளாக சொன்னால் இவ்வளோ தான் விஷயம். நீங்கள் அதை நினச்சிக்கிறது, நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்கன்னா எதுக்கு கிளாஸ் எடுக்கிறீங்க?
அப்ப என்ன சொல்றது? அப்ப உங்கள மாதிரி பைத்தியக்காரன்னு எங்க போய் தேடுறது? எல்லாருமே பண்ணுவாங்க. அதான் நான் அடிக்கடி சொல்றேன்ல, ஒரு சினிமா நடிகர் இருக்காரு. அவரோட டயத்தை நடிக்கிற நேரத்துல நடிக்கிறதுல போடுறாரு. மீத நேரத்துல ஒரு பெரிய ஹோட்டல் வச்சிருக்காரு, ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்காரு, இல்ல வேற ஏதாவது வச்சிருக்காங்க. அதுல போடுறாங்க. நடிக்கிற நேரம் நடிக்கவும் செய்றாங்க. மத்த நேரம் அதையும் பண்றாங்க. அது அது அவங்களோட விருப்பம் இல்ல அது. நீங்க தான் நல்லா நடிக்கிறீங்களே, ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்குறீங்களே, எதுக்கு இது பண்றீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? என்ன உங்களுக்கு அவங்க என்ன பதில் சொல்ல முடியும்? அவங்களுக்கு அவங்களோட டயத்தை அதுல போடுறாங்க. ரெண்டாவது அது பிடிச்சிருக்கும். ரெண்டாவது அதுல இன்கம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. இல்ல அது அவங்களுக்கு பேஷனா இருக்கும். அதே மாதிரி எனக்கு சொல்லி கொடுக்கறது பேஷன். புரியுதுங்களா? எனக்கு என்ன என்ன அதாவது இன்னும் சொல்லிக் கொடுப்போம், இன்னும் சொல்லிக் கொடுப்போம், இன்னும் சொல்லிக் கொடுப்போம். எனக்கு தெரிஞ்சதை விட அதிகமா அவங்களுக்கு எப்படியாவது தெரிய வைக்கணும். என்னை விட எனக்கு தான் இந்த இவ்வளவு உயரத்துக்கு வர்றதுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. இவங்களை ரொம்ப ஃபாஸ்டா வர வச்சிடணும். அந்த மாதிரி எனக்கு ஒரு பேஷன். புரியுதுங்களா? அதாவது என்ன அர்த்தம்? கொடுக்குற காசை விட அதிகமா வேல்யூ இருக்குன்ற மாதிரி அந்த மாதிரி நான் இருக்கணும்னு நினைப்பேன் எப்பவுமே. அதாவது என்ன அர்த்தம்? அதிகமா எந்த அளவுக்கு அவங்கள சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு. ஏன்னா எனக்கு அது பிடிக்கும். என்ன கிட்டத்தட்ட இதுல 7 விதமான வருமானம் இருக்கு. பழைய சாப்டர்ல நான் சொல்லியிருக்கேன். இந்த 7 வித வருமானமும் நான் இன்னைக்கு எடுத்துட்டு தான் இருக்கேன். புரியுதா? அது அவங்க உங்களோட திறமை. புரியுதா? இதுல உங்களுக்கு என்ன கிடைக்குது? இந்த தொழில நீங்க என்னவா பண்ண போறீங்க? உங்களுக்கு எது வேணும்? அதுதான். அந்த ரைட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கே ஒழிய, மத்தவங்க இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இதை இப்படிதான் பண்ணணும், அவங்க அங்க சம்பாரிச்சா இங்க வந்து ஏன் சொல்லிக் கொடு அப்படிலாம் கிடையாது. சம்பாதிக்கிற நேரம் மீதம் உள்ள நேரத்துல முதலீட்டு பண்றோம். அவ்வளவுதான். இது எல்லாருமே எல்லாருமே பண்றாங்க. எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் நிறைய உதாரணங்களை அங்கங்க நிறைய சாப்டர்ல சொல்லியிருக்கேன். ஒரு டிவியில சூப்பர் சிங்கர் பாட்டு பாடுறாரு. ஏன் அவரு போய் இன்னொரு இடத்துலயும் பாட்டு பாடுறாரு? ஒரு திருவிழால ஏன் பாட்டு பாடுறாரு? ஏன் அவரு அங்க காசு இல்லையா அவருக்கு? உங்களுக்கு அவங்க டயத்தை எங்கெல்லாம் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ பண்றாங்க. சிங்கப்பூர்ல போறாங்க, அமெரிக்கா போறாங்க, ஆஸ்திரேலியா போறாங்க, எங்க வேணாலும் போறாங்க. அது மட்டுமா அவங்க பண்றாங்க? இப்ப நீங்க நிறைய சூப்பர் சிங்கர்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். எல்லாருமே விளாக் வச்சிருக்காங்க. டிராவல் விளாக் ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே பண்றாங்க. அப்ப அவங்க ஏன் பண்றாங்க? ஏன் அவங்களுக்கு வேலை பாட்டு பாடுறதானே? எதுக்கு விளாக் வைக்கணும்? எங்கெல்லாம் காசு இருக்குன்னு தெரியுதோ அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அறிவு சார்ந்து உழைக்கிறவன் அந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பான். அவங்கள மாதிரி சொல்லுவாங்கல்ல, கையை வச்சுக்கிட்டு தூங்க மாட்டாங்க. அதான் நான் சொன்னேன். உங்களோட அறிவை நீங்க டெவலப் பண்ணிட்டே இருக்கணும். இன்னும் 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 அதிகமா சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? யோசிக்கணும். புரியுதுங்களா? இதுதான் விஷயம். எப்போ ஒரு மனுஷன் பணக்காரன் ஆக முடியுமோ, அதாவது பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிற அதாவது மற்றவங்களுக்கு உங்களுக்கு அந்த சர்வீஸை நீங்க கொடுத்து நீங்க 1000 பேரை பணக்காரனா உருவாக்குனீங்கன்னா நீங்க ஒரு கோடீஸ்வரனா மாறி இருப்பீங்க. இதுதான் ரகசியம் பணக்காரன் ஆகிறதுக்கு. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் ரகசியம். இது எல்லா தொழிலுக்கும் பொருந்தும். புரியுதா? நீங்க 1000 லட்சாதிபதிகளை உருவாக்குனீங்கன்னா நீங்க ஒரு கோடீஸ்வரனா உங்களை அறியாமலே நீங்க மாறுவீங்க. இதான் ரகசியம். அது அது வந்து சொல்லி கொடுத்து தான் இல்லை. இப்போ நான் கிளையண்டோட அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்றேன். எத்தனையோ பேருக்கு லட்சம் கோடி ரூபாய் பார்த்துருக்கோம். அப்போ என்ன பண்றோம்? அதை அறியாமலே நான் என்ன பண்றேன்? அதுல ஒரு பார்ட் எனக்கு கிடைக்கிறதுனால அதுல அறியாமலே நான் அவங்களோட உயரத்துக்கு போயிட்டே இருக்கேன். அதே மாதிரிதான். இதுதான் ரகசியம். அப்ப என்ன பண்றோம்? அந்த பெயின் சொல்லுவாங்க. பெயின் யாருக்கெல்லாம் பெயின் இருக்கோ அத நீங்க எத்தனை பேரோட பெயினை துடைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பணக்காரனா ஆவீங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, நடந்து போறது கஷ்டம். அப்போ ஒரு கார் கண்டுபிடிச்சா எப்படி இருக்கும்? கண்டுபிடிச்சாங்க. இப்போ பல லட்சம் பேர் அந்த காரை வாங்கியிருக்காங்க. இப்போ என்ன பண்ண அந்த கார் கம்பெனி பெரிய கோடீஸ்வர கம்பெனியா இருக்கு. பெரிய பணக்கார கம்பெனியா இருக்கு. இதான் அர்த்தம். இதுதான் பெயின். மத்தவங்க எத்தனை பேரோட பெயினை நீங்க போக்குறதுக்கு காரணமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட பெயின் காணாம போயிடும். இதுதான் ரகசியம். அப்ப 1000 பேரை லட்சாதிபதி ஆக்குனாங்கன்னா நீங்க வந்து கோடீஸ்வரன் ஆயிருவீங்க. அது மாதிரி ஒரு தீப்பெட்டி விற்கிறாங்க. ரிலையன்ஸ் மாதிரி கம்பெனி ஒரு தீப்பெட்டி கொண்டு விற்கிறாங்க. 10 லட்சம் பேர் தீப்பெட்டி வாங்கினாங்கன்னா அவனுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? அவன் ஒரு என்ன ஆகும்? ஒரு தீப்பெட்டியோட விலை ₹1 தான். ஒரு தீப்பெட்டி வித்தா ஒரு 25 பைசா கிடைச்சிருக்கும். ஒரு நாளைக்கு 10 லட்சம் பேர் தீப்பெட்டி வாங்கினா இவ்வளவுதான் விஷயம். அப்ப தீப்பெட்டிங்கிறது ஒரு நீடு, ஒரு பெயின். புரியுதா? நீடு தேவை. திடீர்னு ஒரு ஏதோ ஒன்று பற்ற வைக்கிறதுக்கு இல்லை கரண்ட் போச்சுன்னா ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரதுக்கு அது ஒரு பெயின் பாயிண்ட். அது ஒரு நீடு. இப்போ எத்தனை பேரோட நீடை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்களோ, எத்தனை பேரோட தேவையை நீங்கள் சரி பண்ணி கொடுக்குறீங்களோ, தேவையை பூர்த்தி பண்ணுறீங்களோ, இல்லை எத்தனை பேரோட வழியை போக்குறீங்களோ, அத்தனை அளவுக்கு நீங்கள் வந்து வேகமாக வளர்ந்துட்டே இருப்பீங்க. அவ்வளோதான் விஷயம். அப்போ அது
நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். உங்கள் வாழ்நாளில் எத்தனை உங்களோட வேஸ்ட்டாக போகிற டயத்தை நீங்கள் எவ்வளோ பேருக்கு இதை கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க. அது ஒரு மிஷன். அவ்வளோதான் சொல்கிறேன். அது மாதிரி எனக்கு அது ஒரு பிடிச்ச விஷயம். எனக்கு ஒரு பேஷன். எனக்கு அதை ரெண்டாவது நான் ஓப்பனாக சொல்கிறேன்னு, நான் சும்மா ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல, எனக்கு பணம் வருது. சும்மா ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல. அதான் நான் சொன்னேன், இந்த யூடியூப்பில் சொல்கிறது வரைக்கும் தான் என்னது ஃப்ரீ. இதுக்கு மேலே நீங்கள் ட்ரைனிங் எல்லாம் வரணும்னு நான் சும்மா சொல்லிக் கொடுக்கல, எனக்கு காசு வருது. ட்ரேட் பண்ணி வந்தாலும் காசு தான், கிளாஸ் எடுத்து வந்தாலும் காசு தானே. அவ்வளோதான் விஷயம். அப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா ஏன் இது பண்ணுறீங்க? ட்ரேடு எல்லா நேரமும் உட்காந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. புரியுதா? காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காரு, காலேஜ் நேரத்தில் தான் ஒரு ப்ரொஃபஸராக இருப்பார். அதுக்காக நைட்டு 12 மணிக்கெலாம் உட்காந்துக்கிட்டு கிளாஸ் எடுப்பார், இல்லை சாயங்காலம் 7 மணி 8 மணிக்கெலாம் கிளாஸ் எடுப்பார். அப்போ என்ன பண்ணுவார்? அவர் அறிவை பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு செலவு பண்ணுறாரு. அப்போ இங்கேருந்து வருமானம் வருது, அங்கேருந்து வருமானம், இது மாதிரி மல்டிபிள் இன்கம் வருது. அதனால தான் அவர் இன்னும் மேலே மேலே போயிட்டுருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மல்டிபிள் இன்கம் வர்றதுக்கு வழியை பண்ணுறீங்களா? நீங்கள் உட்காந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்கள் கிளாஸ் எடுக்கிறதா இருந்தால் ஏன் இதை பண்ணுறீங்க, நீங்கள் அதை பண்ணுறீங்க, இது இப்படி இருக்குது, இது 1 மணி நேரம் இருக்குது, இது 2 மணி நேரம் இருக்குது, இது வேலைக்கு ஆகாது, அது ஆகாது, இது சரி எது தான் ஆகும் அதையா சொல்லுங்க. அப்போ அதை சொல்லணும் இல்லை? மக்களுக்கு சும்மா அட்வைஸ் பண்ணுறது யூஸ் கிடையாது. அப்போ ஒரு அட்வைஸ் பண்ண, யார் அட்வைஸ் பண்ணுறதுக்கு தகுதியானவன்னா, இதை நீங்கள் பண்ணாதீங்க, இது தப்பு, நான் என்கிட்ட வாங்க, நான் சரியான சொல்லித்தர்றேன், அதுதான் அட்வைஸ். இப்போ நான் பண்ணுறேன் இல்லையா? சும்மா அந்த பட்ட பாத்திரம் நம்பி போகாதீங்க, அதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க, இதை செய்யாதீங்க, அதை எல்லாம் நான் சொல்கிறேன். என்ன சொன்னாலும் நான் என்கிட்ட அதுக்கான சொல்யூஷன் இருக்குது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், போல்டாக சொல்ல முடியுது. சொல்யூஷன் இல்லாமல் சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தால் ஸ்டாக் மார்க்கெட்லாம் அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. ஸ்டாக் மார்க்கெட்லாம் அதெல்லாம் ஃப்ராடுங்க. ஸ்டாக் மார்க்கெட்லாம் ஏமாத்துறங்க. கரெக்டு தான். அப்போ அதுக்கு சரியானது ஒன்று இருக்கும்ல, அப்போ அதை சொல்லிக் கொடு அப்படின்னு கேட்டான்னா, அப்போ சொல்லிக் கொடுக்க முடியலன்னா அப்போ என்னத்துக்கு நீ சொல்கிற, கிளம்பு, அப்படி தானே சொல்லுவாங்க. அப்போ வழியே சொல்ல முடியலன்னா நம்ம அதை பற்றி பேசுறதுல அர்த்தமே கிடையாது. ஒன்று நம்ம அதுக்கான சொல்யூஷனாக இருக்கணும். அப்போ அதை பற்றி பேசணும். சும்மா வெறுமனே கமெண்ட் பண்ணுறது யார் வேணாலும் பண்ணலாமே. இப்போ என்னடா சச்சின் அடிக்கிறான், வேஸ்ட்றாங்க அப்படின்னு சொல்லலாம். வேஸ்ட், சரி அப்போ எப்படி அடிக்கணும்னு சொல்லி கொடுனா உனக்கு தெரியும். அது அது தெரியுமா உனக்கு? தெரியாது. அப்புறம் ஏன் அதை பற்றி சொல்கிற வேஸ்ட்டுன்னு? ஒன்று அதுக்கான சொல்யூஷனை சொல்லு, இல்லைன்னா தெரியணும், இல்லை நீ இறங்கி விளையாடு. எதுவுமே பண்ண மாட்டேன், சும்மா கூட்டத்தில் உட்காந்துட்டு பேசுறது. கூட்டத்தில் பேசுறது ஈஸி, நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் கூட்டத்தில் ஒரு ஆளாக தான் இருப்பீங்க. கூட்டத்தில் இருந்தீங்கன்னா காணாமல் போயிடுவீங்க, கூட்டத்தில் தொலைஞ்சு போயிடுவீங்க. ஆனால் தனியாக இருக்கிறது கஷ்டம். புரியுதா? தனியாக இருக்கிறது கஷ்டம். 10 பேரோட சேர்ந்து கத்துறது யார் வேணாலும் கத்தலாம். ஆனால் தனியாக பேசணும், அந்த 10 பேரும் கேட்குற மாதிரி பேசணும், அந்த 10 பேருக்கும் பயன்படுற மாதிரி பேசணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது சும்மா வெறும் வாய்ச்சவடால வராது. அதுக்கு அறிவு வளர்த்துருக்கணும், அதுக்கு கடுமையாக உழைச்சிருக்கணும். அப்போனா தான் அது வரும். புரியுதா? அப்போ அதுக்கு பின்னணியில் உள்ள உழைப்பும், அதுக்கு பின்னணியில் உள்ள அறிவும் சோம்பேறிகளுக்கு புரியாது. சும்மா உட்காந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு புரியாது. அதனால தான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், சும்மா தேவையில்லாத மற்றவங்கள பார்த்துட்டு என்ன பண்ணுறது, சூடு போடாதீங்க. இது எந்த அளவுக்கு உண்மை பொய்யுங்கிறத நிதானிங்க முதல்ல. கரெக்டாக நிதானிங்க முதல்ல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இது வேலை செய்யுதா இல்லையா, எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கிறத நிதானிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இதுதான் உங்கள் லைஃபான்னு டிசைட் பண்ணுங்க. இல்லை நான் ஸ்டாக் மார்க்கெட் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு, இதில் தான் நான் வந்து என் லைஃபை கொண்டு போகணுன்னு இருக்கேன் அப்படின்னு. அதாவது என்ன அர்த்தம், பணத்துக்காக பண்ணாதீங்க, இதில் நல்லா பணம் சம்பாதிக்கலான்றாங்க அப்படின்னு வராதிங்க. இது உங்களோட இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து வாங்க. பணம் எல்லாத்துலேயும் தான் பணம் சம்பாதிக்கலாம். எது பண்ணாலும் இன்னைக்கு பணம் சம்பாதிக்கலாம். எதுலையுமே பணம் சம்பாதிக்க முடியாதுன்னு இல்லை, உங்களோட இன்ட்ரெஸ்டான்னு பாருங்க. அப்போ அடுத்து என்ன பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, கற்றுக்குங்க. ட்ரைனிங்கில் முழு நேரம் கவனத்தை ட்ரைனிங்கில் மட்டுமே செலுத்துங்க. ரொம்ப ஒய்டாக டெப்த்தாக கற்றுக்குங்க. ரொம்ப அங்கேன்னு ஓடாதீங்க, நிதானமாக கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆரம்பிங்க, கடன் வாங்காதீங்க, கொஞ்சமாக ஆரம்பிங்க. ஏன்னா இது 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 உங்களுக்கு எப்படி நல்லா வேலை செய்யுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் டெமோவில் தான் பார்த்துருக்கீங்க, இன்னும் நீங்கள் ரியலாக பார்க்கல. புரியுதா? ஏன்னா என்னதான் என்னது, ஒரு பேப்பரில் 10 லட்சம்னு எழுதுனா அது 10 லட்சம் ஆகாது. ரியலாக 10 ரூபா சம்பாதிச்சா தான் அதை வச்சு ஒரு பால் வாங்க முடியும். ரியல் தான் என்றைக்குமே யதார்த்தம். அப்போ நிதானமாக பண்ணுங்க, கடன் வாங்காமல் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் இப்போ சொன்ன மாதிரி 10,000 20,000 ஆகட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை, ஒரு வருஷம் கூட டைம் எடுக்கட்டும். அதான் நான் சொன்னேன், அப்போ 20,000 இன்னொரு 10,000 சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகாது, 6 மாதம் தான் ஆகும். இன்னொரு 10,000 சம்பாதிக்கிறதுக்கு 6 மாதம் ஆகாது, 3 மாதம் தான் ஆகும். இன்னொரு 10,000த்துக்கு 1.5 மாதம் தான். இன்னொரு 10,000த்துக்கு 15 நாள் தான். இன்னொரு 10,000த்துக்கு வாரம். இன்னொரு 10,000 ஒவ்வொரு நாள். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த அளவுக்கு இதை தொழிலை வளர்க்க முடியும். தொழில் அப்படி தான் வளரும்.
புரியுதா? அப்படிதான் இன்னைக்கு கேஎஃப்சி வளர்ந்துருக்கு. உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். கேஎஃப்சியோட நிறைய கடைக்கு அந்த ஓனர் இன்னைக்கு வரைக்கும் வந்ததில்லை. இந்தியாவில் எந்த கடையோட ஓப்பனிங்க்கும் கேஎஃப்சியோட பிரான்ச்சைசி ஓனர் வந்ததில்லை அமெரிக்கால இருந்து. அப்போ யோசிச்சு பாருங்க. ஆனா அவரோட லாபம் இங்க இருந்து இன்னைக்கும் உலக நாடுகள்ல ஃபுல்லா இருந்து போயிட்டு இருக்கு. இதுதான் பிசினஸ். அதான் நான் சொன்னேன். முதல்ல ஒரே ஒரு விதை போடுங்க. அதை ஸ்ட்ராங்கா வளங்க. அந்த 10,000ங்கிறது உங்களோட விதை. கவனமா வளங்க. அவசரப்படாதீங்க. அது பலன் கொடுக்க ஆரம்பிக்கட்டும். பலன் கொடுத்துருச்சுன்னு எப்படி தெரியும்? இன்னொரு 10,000 நீங்க சம்பாதிச்சிருப்பீங்க. நூ 5, 10, 50, 100, 200ன்னு இப்படி 10,000 சம்பாதிச்சிருப்பீங்க. புரியுதுங்களா? அப்போ பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன ஆகும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 100 மாம்பழம் கிடைச்சிருச்சு. கஷ்டப்பட்டு அந்த ஒரே ஒரு விதையை நீங்க பாதுகாத்ததில்ல. இப்போ 100 மறுபடியும் பண்ணீங்கன்னா அடுத்த அடுத்த 5 வருஷத்துல உங்களுக்கு அனுபவமும் இருக்கு. ஒரு செடியை எப்படி பார்க்கணும், என்ன மாதிரி பண்ணணும், என்ன மாதிரி பண்ணக்கூடாது, எல்லா அனுபவம் இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே போட்ட அந்த அனுபவத்திலையும் உழைப்புலையும் பாதி போட்டா போதும். ஏன்னா உங்களுக்கு இப்போ நாலேஜ் இருக்கு. எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியுது. இப்போ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியாம முன்னாடி சேர்த்து பண்ணதுனால உங்களுக்கு நிறைய விரயமாயிருக்கும். பண்ணக்கூடாதுன்னு தெரியுது. அப்போ பண்ண வேண்டியது மட்டும் கிளியரா பண்ணுவீங்க. உங்களோட உழைப்பு குறைய ஆரம்பிச்சிரும். அப்போ என்ன ஆகும்? அடுத்த 5 வருஷத்துல இருந்து என்னது 500 1000 500 இன்ட்டு இல்லை 100 இன்ட்டு 100 10,000 மாம்பழம் கிடைக்கும். அப்போ என்ன ஆயிருக்கு? 100 கிடைச்ச இடத்துல 10,000 கிடைக்கும். அதான் நான் அடிக்கடி சொன்னேன். ஒரு ட்ரேடுக்கு ₹1 தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இனிஷியலா. ஆனா 100 ட்ரேட் பண்ணும்போது ₹100 தான் கிடைக்கணும். ஆனா 100வது ட்ரேட் நீங்க பண்ணும்போது எவ்வளவு கிடைச்சிருக்கும்? ₹10,000 கிடைச்சிருக்கும். ஆனா நீங்க வேலைக்கு சம்பளத்துக்கு போங்க. ஒரு மாச சம்பளம் ₹1,00,000. 100 மாசம் வேலை பார்த்தாலும் அதுதான் சம்பளம். கூட வேணா ஒரு ₹10,000 ₹20,000 போனஸ் மாதிரி கிடைச்சிருக்கும். இல்ல அதிகபட்சம் ஒரு ₹1,00,000 கிடைச்சிருக்கும். அவ்வளவுதான். அதனாலதான் வேலைக்கு இருக்கிறவன் கடைசி வரைக்கும் தொழிலாளி தொழிலாளி தான். முதலாளி தான் முதலாளி. லாபத்தை அவன் தான் என்ஜாய் பண்ணுவான். புரியுதா? இதுதான் விஷயம். அதே மாதிரி ஒரு லாபகரமான தொழில் இது. முதல்ல இது வந்து ஒரு தொழில். இது வந்து ஒரு தொழில். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்ப தொழிலுங்கிறது வளரும். அதான் சொன்னேன். அப்ப என்ன ஆகுது? ஒரு ஒரு வருஷத்துல 10,000 சம்பாரிச்சு அதை 6 மாசம், 3 மாசம், ஒரு வாரம், ஒரு நாள், ஒரு மணி நேரம், இந்த மாதிரி கூட நீங்க சம்பாதிக்க முடியும். இது அந்த மாதிரி சம்பாரிச்சுட்டு இருக்கோம். முடியுங்கிறது இல்லை, இருக்கிறதுனால தான் நான் சொல்றேன். புரியுதா? இருக்கிறதுனால தான் நான் சொல்றேன். அதனால இது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயங்கள்லாம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நீங்க நிதானமா முடிவெடுங்க. அது மாதிரி இதுல வர்ற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் கூட இந்த கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ₹100 ப்ராஃபிட் எடுத்துங்க, ₹500 அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா இதை வச்சுட்டெல்லாம் பண்றது பெர்மனன்ட் கிடையாது. வரும் ப்ராஃபிட், வராதெல்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணதை விட நல்லாவே பண்ணலாம். மோசமாலாம் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இந்த விஷயம்லாம் புரிஞ்சு கட்டாயம் நல்லாவே பண்ணலாம். ஆனா பெரிய அளவுல க்ரோ பண்ண முடியாது. ரெண்டாவது உங்களுக்கு ரிஸ்க் கண்ட்ரோல் தெரியாது. மார்க்கெட் நெகட்டிவ்ல போகும்போது என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்போ நிறைய லாஸ் பண்ணுவீங்க. அடுத்து என்ன பண்ணுவீங்க? ஓவர் ட்ரேட் பண்ணுவீங்க. ஓவர் ட்ரேட்னா என்னது? நல்லா தானே இது வேலை செய்யுது, சூப்பரா வேலை செய்யுதுன்னுவீங்க. வீடு வாசல்லாம் வித்து உள்ள போடுவீங்க. 4 ட்ரேட் ப்ராஃபிட் வந்தோன்னே இப்படித்தான் எல்லாமே இருக்கும்னு நினைப்பீங்க. அப்போ உங்களுக்கு அந்த சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் இருக்காது. உள்ள போட்டோன்னே அது மொத்தமா உடச்சிக்கிட்டு எங்கிட்டாவது போகும். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் தொலைச்சிட்டு அம்போன்னு நிற்பீங்க. ஒரு 5 லட்சத்தை தொலைச்சிங்கன்னா மறுபடியும் 5 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு உங்களோட குடும்ப சூழ்நிலையோ வயசோ இல்லை உங்களோட வேலையோ உதவி பண்ணாது. மறுபடியும் ஜீரோல இருந்து நீங்க கட்டி எழுப்பணும். அதுக்குள்ள உங்க நிறைய பேரோட லைஃபே முடிஞ்சு போயிடும். அதனால அதுக்கு தான் சொல்றேன். இது முறையா படிக்காம பண்ணாதீங்க. நீங்களே அப்படியே தட்டு தடுமாறி எந்திரிக்கலாம்னு நினைக்காதீங்க. இது தொழில். இது பணம் போட்டு பணம் சம்பாதிக்கிற இடம். சும்மா இது வந்து கத்துக்கிற கிடையாது. காரை கத்துக்கிட்டு தான் ரோட்டுக்கே வண்டி எடுத்துட்டு போகணும். இல்லை எடுத்துட்டு போய் கத்துக்கணும்னா இவனா ஏத்து கொண்டு விட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு நீங்க கொடுக்குற நஷ்ட ஈடு ரொம்ப பெருசா இருக்கும். 30 லட்சம் 20 லட்சம் கையில இருந்து கொடுக்குற மாதிரி ஆயிரும். உங்க லைஃபே ஸ்பாயில் பண்ணிடும். அதனால தான் சொல்றேன். மற்றபடி இது பண்ணக்கூடாதெல்லாம் கிடையாது. நீங்க பண்ணி ஜெயிச்சா சந்தோஷம்தான். எனக்கு பரவாயில்ல, நம்மளை பார்த்து பண்றாங்கன்னு. ஆனா அதை நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன் எப்பவுமே. அதனால கவனமா இருங்க. இப்போ கூட மார்க்கெட் பாருங்க. 3 50% லைன் இருக்கு. இந்த 3 50% லைன்ல கவனிங்க. இப்போ கீழே உள்ள 50% லைனு, அடுத்து மேலே உள்ள 50%, இந்த பவுண்டரியை தாண்டி மார்க்கெட் மேலே கீழே போயிட்டு இருக்கு. கீழே வந்து மேலே வந்து கீழே வந்து மேலே போயிட்டு இருக்கு. இப்போ என்ன ஆகுது? மார்க்கெட் சுருங்குது. மேலே போனால் பிளாஸ்ட் ஆகும், கீழே வந்தாலும் பிளாஸ்ட் ஆகும். நான் ஏற்கனவே சொன்னதான். மார்க்கெட் சுருங்குற மார்க்கெட் ஆபத்து. சுருங்குற மார்க்கெட் ஆபத்துன்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல டிசிஷன் எடுக்க முடியாம இருக்கு. பையரும் செல்லரும் ஈக்குவலா டைட் பண்றாங்க. அப்ப என்ன ஆகும்? ஏதாவது ஒரு பக்கம் ஃபாஸ்டா போகும். அப்ப மேல போனா இங்க இருக்கு பவுண்டரி, கீழே வந்தா இங்க இருக்கு. அவ்வளவுதான். இப்படிதான் நீங்க மார்க்கெட் வந்து அனலைஸ் பண்ணணும். இது எல்லாமே 20% வேலைகள் மட்டும்தான். அதனால இதை முழுக்க முழுக்க நீங்க சீரியஸா பண்ணணும்னா தெளிவா கத்துக்கிட்டு பண்ணுங்க. தெளிவா பண்ணுங்க.
இல்லையா, இதை ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வாட்ச் மட்டும் பண்ணுங்க, நீங்கள் ரியலாக பண்ணிட வேண்டாம். இதுதான் இது வந்து என்னோட அட்வைஸ். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்குறதும் கேட்காதும் உங்களோட விருப்பம். புரியுதா? ஏன்னா உங்களோட பணம். புரியுதுங்களா சார்? நான் ஒரு விஷயத்த நான் கொடுக்குறேன்னா ஸோ அதோட டிஸ்க்ளைமரும் நான் சேர்த்து கொடுக்குறேன். இதை பார்த்து இப்படி யூஸ் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அது என்னோட டியூட்டி. ஏன்னா ஃப்ரீயாக கிடைக்குங்கிறக்காக என்ன வேணாலும் நான் சொல்லிட்டு போயிடக்கூடாது. புரியுதுங்களா? இப்படி டிஸ்க்ளைமரோட கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ அதனால் கவனமாக இருங்க. பிளேலிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோவும் பொறுமையாக பாருங்கள், தெளிவாக பார்த்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது புரிஞ்சால் மார்க்கெட்டுங்கிறது என்னன்னு புரியும். அது மாதிரி இப்போ நான் ஒவ்வொரு நாளும் இப்போ நான் வரைஞ்சி வச்சுட்டே இருக்கேன். இதெல்லாம் எடுத்து நீங்கள் வரைஞ்சி பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். இது வேலை செய்தா, இது உண்மையிலே அந்த இடத்துல மார்க்கெட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுதா அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ இதை உடைச்சா எங்கே போகுது, இதை உடைச்சா என்ன பண்ணுது, ஏது பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். மார்க்கெட்டோட டெப்த்து ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பாருங்கள். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல எல்லா வீடியோஸும் பார்த்து அந்த நாலேஜ் மண்டைக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அதை ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ண முடியும். இல்லாட்டி ஒரு வீடியோ பார்த்துட்டு அதை மட்டுமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு 2 நாள் கழிச்சு அது ஞாபகம் இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், இது கட்டாயம். இது என்னது, இது வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி. ஃபுல் அண்ட் ஃபுல் இது வெறும் நாலேஜ் வேலைக்கு ஆகாது. இதை நிறைய நீங்கள் என்ன பண்ணணும், வீடியோ பார்க்கணும், அதை மானிட்டர் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன ப்ராக்டிஸ்னால் இல்லை பணத்தை போட்டு ட்ரேட் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் லைக் தட் மேனுவலாக வாட்ச் பண்ணுங்கள், ஒரு வாட்ச் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது கிளியர் கட்டான நாலேஜ் கொடுக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும்